Hi guys, welcome you all to the third episode of WTL. So before we start, I would like to thank you so much for giving us lot of supports. Especially I would like to thank my wife, my family and my friends and also my well-wishers and gurus. ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ்னால மட்டும்தான் we are able to now still continue and we wanted to bring more such people to you. Let's get started. So இன்னைக்கு in this third episode we are going to have a person. He is also a very different kind of a personality. ஸோ அவரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முனிவர், ஒரு சேஜ் மாதிரி இருப்பார். பட் அதே சமயம் அவர் ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அதே மாதிரி he is also involved in signals and acoustics. அப்புறம் he is also a professor. பட் அது எல்லாத்தையும் தாண்டி அவரோட அந்த லுக் இருக்கு இல்லைங்களா, தட் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். அது ஏன் அப்படின்னு நாங்கள் கேட்டபோது அது கிட்டத்தட்ட இட் ரிசம்பிள்டு மீ ஆஃப் இந்திரனில் ரஜினி சொல்கிற மாதிரி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ப்ராஜெக்ட் எடுப்பாராம். அந்த ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு அந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் அதே ஒரு கெட்டப்பில் இருந்துட்டு ஒன்ஸ் அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஹீ வில் ஜஸ்ட் ரிமூவ் எவ்ரி திங் அண்ட் ஹீ வில் கம் பேக் டு நார்மல். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது ஒரு எண்ட் ஆஃப் தி இந்த ப்ராஜெக்ட் முடியக்கூடிய ஒரு டைமு. ஸோ அதனால் நீங்கள் அதே கெட்டப்பில் தான் பார்ப்பீங்க. ஸோ வி ஆர் குட் எனஃப் தட் அவர் அதே கெட்டப்பில் இருப்பாருன்னு. ஏன்னா வி ஆர் ஜஸ்ட் திங்கிங் அவர் அப்படி தான் இருந்தாகணும் அப்படின்னு. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், யாரெல்லாம் அரியர் வச்சுட்டு என்னால் என்ன வேலை கிடைக்கும்னு எனக்கு தெரியல, இல்லை நான் அரியர் வச்சுருக்கேனே என்னால் அடுத்த லெவலுக்கு போக முடியுமான்னு தெரில அப்படின்னா டெஃபினட்டாக பார்க்க வேண்டிய எபிசோடு நீங்கள் தான். கண்டிப்பாக இந்த எபிசோடை பார்க்கணும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வணக்கம் மிஸ்டர் பசுபதி சார், வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். ஸோ வி ஆர் வெரி கிளாட் டு ஹாவ் யூ. வணக்கம் கார்த்திக், தேங்க்யூ வெரி மச் ஃபார் இன்வைட்டிங் மீ இந்த ஒரு பாட்காஸ்ட்டுக்கு. ஏர்லியர் எபிசோட்ஸ் பார்த்தேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். ஆக்சுவலாக ஏர்லியர் எபிசோட்ஸை விட ஒரு எபிசோடுமே வி வாண்டட் டு மேக் இட் மோர் அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ லெட் அஸ் மேக் ஷுர் தட் இந்த எபிசோடு எல்லாத்துக்கும், அது மெயினாக நாங்கள் ஒருத்தர் சொல்லி வச்சுருக்கோம், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை. ஸோ அவங்களுக்கும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கிறத விட அவங்க லைஃப்பில் நீங்கள் ஒரு சேஞ்ச் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு. ஸோ அவங்களுக்கு நிஜமாலே நீங்கள் ஒரு சேஞ்ச் க்ரியேட் பண்ணுவீங்கன்னு வி ஹோப் ஸோ. அதை நோக்கிய பாதையில் தான் இப்போ இருந்துட்டு இல்லை, நாங்கள் அது ஒரு சர்ப்ரைஸாக வச்சுருக்கோம். நாங்கள் அது உங்களுக்கு என்னங்கிறத இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே, ரைட் சார். ஸோ டு ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் எபிசோடில் வி ஆர் ஹேவிங் 3 செஷன்ஸ் சார். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் இட்ஸ் கால் தி ஜேர்னி. ஸோ ஜேர்னி இஸ் சம்திங் வேர் வி ஸ்டார்ட். நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ லெட்ஸ் சே நம்ம எங்கே பிறந்தோம், அதுக்கப்புறமா எங்கே ஸ்கூல் போனோம், காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு now wherever you are right now in your life, we just want you to cover ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக, so that we will know that நீங்கள் எப்படி இருந்து எப்படி வந்திருக்கீங்க. ஸோ where are you right now? யா. ஸோ என்னோட நேட்டிவ் ஆன்செஸ்ட்ரல் ஆரிஜின் பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்டாக தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் ஒரு சின்ன வில்லேஜ் மேல் அருணாசலபுரம் அப்படின்னு ஒரு வில்லேஜ். ரொம்ப வித்தியாசமான ஒரு பேர். ஆமாம், மேல் அருணாசலபுரம் ஒரு சின்ன ஒரு ஹேம்லெட், ஒரு 50லேருந்து 100 வீடு தான் இருக்கும். அப்பா அந்த ஊரில் மேபி முதல் பட்டதாரியாக கூட இருந்திருக்கலாம் அந்த காலத்தில், 70களில் 60. அப்பா என்னவா இருந்தார்? அப்பா ஸ்கூல் டீச்சராக இருந்தார். ஸோ அவரோட ப்ரொஃபஷனுக்காக அந்த காலத்தில் பெருசாக நார்த் தமிழ்நாட்டிலையோ இல்லை அதர் பார்ட்லேயோ நிறைய படிச்சிருக்க மாட்டாங்க. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் தான் நிறைய படிச்சிருப்பாங்க. அப்போ அங்கே படித்தவங்க எல்லாத்தையுமே வெவ்வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபரில் போடும்போது அப்பாவுக்கு முதல் வேலை திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் கிடைக்குது. அங்கே தான் பிறக்கிறேன் நான். அங்கேருந்து பக்கத்தில் திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு சின்ன குக்கிராமம், மேபி ஒரு 5000 பேர் இருப்பாங்க அந்த ஊரில். அந்த பள்ளிக்கூடத்தில் தான் நான் படிக்கிறேன். எங்கள் அப்பா தான் எனக்கும் வாத்தியார், அண்ணனுக்கும் வாத்தியார். எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும்? அப்பா எனக்கு 11th 12th தான், கெமிஸ்ட்ரி தான் எடுப்பார். நான் ஏதோ சரி சின்ன கிளாஸ் பரவாயில்ல அப்படின்னு 11th 12th கெமிஸ்ட்ரி. சர்ப்ரைசிங்காக என்னென்னா, எங்கள் அப்பாவோட சப்ஜெக்டில் ஒரு வில்லேஜ்லேருந்து வரும்போது இருக்கக்கூடிய வாத்தியாரில் அவர் ரொம்ப பாப்புலராக இருப்பார். கெமிஸ்ட்ரியில் எப்பயுமே ஒரு ஸ்டூடெண்ட் கூட ஃபெயில் ஆக மாட்டான். மற்ற சப்ஜெக்ட்லாம் கூட ஃபெயில் ஆவாங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கூட ஃபெயில் ஆகுங்களா? அப்போ கெமிஸ்ட்ரி ஒரே சப்ஜெக்ட் தானே. ஓ, ஆர்கானிக் கிடையாதா? ஆர்கானிக்கும் இருக்கும், இன்ஆர்கானிக்கும் இருக்கும். ஆனால் ஒரு பையனும் ஃபெயில் ஆக மாட்டான். அது நல்லா சொல்லி தருவார். அதனால் அவர்கிட்ட இருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பழைய தமிழ்நாட்டோட டிஜிபி ராஜேந்திரன், அப்புறம் இப்போ ஆரணியில் ஒரு எம்எல்ஏவாக இருந்த பாபு முருகவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவரெல்லாம் அப்பாவோட ஸ்டூடெண்ட். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒருவேளை கட்சியில் இருந்தாருன்னா அவரே பெரிய எம்எல்ஏ கூட ஆயிருந்திருக்கலாம், அது தெரியல. பட் அவர் he was very sincere to teaching.
ஸோ அங்கே 12th எல்லாம் படிச்சுட்டு நான் வீட்டில் வந்து நான் எந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நீங்கள் டேரெக்டாக 12th போயிட்டீங்க. ஆ. நீங்கள் 12th முன்னாடி how was Okay. your school life? அது எப்படி இருந்துச்சு? ஓகே, அந்த ஒரு சின்ன ஊர் தான். சின்ன ஊரில் இந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இருக்கும் இல்லையா, அங்கே தான் வந்து என்னோட எலிமெண்ட்ரி ஸ்கூல்லாம் அங்கே தான் வருது. அப்புறம் அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் 5 வரைக்கும் படிச்சதுக்கப்புறம் ஹை ஸ்கூலுக்கு போகிறோம். ஹை ஸ்கூலில் வந்து 6th to 12th ஒரே ஊர் தான், வேறு எங்கேயும் நாங்கள் மாறலை. எங்கள் அப்பா அதே ஸ்கூலில் தான் இருக்கார். ஸோ எனக்கு என்ன லிமிடேஷன்ஸில் நிறைய இருக்கும். ஏன்னா எது சொன்னாலும் சின்ன ஊர், எதா பண்ணால் நேராக அப்பாவுக்கு போயிடும், மாட்டிக்குவீங்க, மாட்டிப்போம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து இது எல்லா விஷயங்களையும் தவிர்த்து இருப்போம். அது ஒரு அட்வான்டேஜ். பட் விளையாடுறதெல்லாம் விளையாடுவோம். நான் வந்து ஸ்கூலில் ஹாக்கி பிளேயர். அன்னைக்கு இருந்த எனக்கு கன்சிடரிங் யுவர் இன்னைக்கு இருக்கிற அதர் திங்ஸ் நீங்கள் விளையாடுவீங்களா? இல்லை, நான் மீனிங் யுவர் ஃபேஷியல் கெட்டப்ஸ் இதெல்லாம். ஸோ விளையாடுறது இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததா? நான் ஹாக்கி வந்து நிறைய விளையாடுவேன். என்னோட ஸ்கூலை ரெப்ரசென்ட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாடி இருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அப்போ வந்து பெரிய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் இருக்காது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான் இருக்கும். நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்காது. இது ஒரு பழைய பள்ளிக்கூடம் தான். அது நான் 1950களிலே. ஆனால் அந்த ஊர் வந்து உள்ள ஒடுங்கி இருக்கிறதுனால பெருசாக வளராமல் போச்சு இப்போ வரைக்கும். மேபி 5000ன்றது 10,000 ஆயிருக்கலாம் கடந்த 25-30 வருஷத்தில். அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறோம். படிக்கும்போது எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா, எனக்கும் அண்ணனுக்கும் வந்து 6 வயசு வித்தியாசம். அதனால் அவர் என்னெல்லாம் பண்ணுறாரோ அதெல்லாம் நானும் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆள். ஊரில் அந்த காலத்தில் 80s 90ஸ்ல என்ன இருக்கும்? டிவி இருக்காது, தேட்டரும் இருக்காது. என்ன சின்ன குக்கிராமம், ஒரே ஒரு டென்ட் தேட்டர் தான் நம்ம ஊரில் இருந்தது. அதுவும் எங்கள் அப்பா வந்து படத்துக்கு எப்படி கூப்பிட்டு போகிறேன்னா, ஒரு கால் பரீட்சை, அரை பரீட்சை, முழு பரீட்சை முடியும் போது ஒரு படத்துக்கு ஃபேமிலியோட கூப்பிட்டு போவாங்க. அதுதான் எனக்கான சினிமாக்கான மைல் ஸ்டோன் மாதிரி. கால் பரீட்சை முடிஞ்சா ஒரு சினிமா, அரை பரீட்சை முடிஞ்சா ஒரு சினிமா, முழு பரீட்சை முடிஞ்சா ஒரு சினிமா. இப்படி தான் என்னோட லைஃப் இருந்தது. ஆனால் என்னென்னா, அப்போ புத்தகங்கள் படிக்கிறது நிறைய உண்டு. அண்ணன் வந்து என்ன புக்கெல்லாம் படிக்கிறாரோ அந்த புக்கெல்லாம் நான் படிக்க ஆரம்பிப்பேன். ஒரு 6ஆம் கிளாஸ்லேயே நான் பொன்னியின் செல்வன்லாம் முடிச்சிருப்பேன். அப்போது 8ஆம் கிளாஸ்லாம் வரும்போது நான் பெரிய பெரிய ஆத்தர்ஸ், அப்போ சொல்லக்கூடிய ஆத்தர்ஸ், தமிழில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்தர்ஸுமே நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓரளவு அதுக்கான பரீட்சையெல்லாம் வர ஆரம்பிக்குது. அப்புறம் அண்ணனோட காலேஜுக்கெலாம் அப்பப்போ போவேன். அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு நல்ல பழக்கம். இப்போ சென்னையில் அண்ணன் வெட்னரி டாக்டராக இருக்கார். அப்போ அவங்களோட படத்துக்கெலாம் போகும்போது நல்ல படங்கள் அப்படின்றது என்னன்னு தெரியுது, ஒரு கமர்ஷியல் படம்ன்றது என்னன்னு தெரியுது. அப்போ இந்த பாலு மகேந்திரா, மகேந்திரன் மாதிரியான டேரக்டர்ஸை பற்றிலாம் நம்மளுக்கு அறிமுகமாகுது. அப்போது எனக்குள்ளே அந்த படித்ததும் அதுவும் சேர்ந்து நம்ம ஏன் ஒரு டேரக்டர் ஆகக்கூடாது அப்படின்னு, ஒரு சினிமா டேரக்டர் ஆகக்கூடாது, சினிமா டேரக்டர் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம். அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கோல் மாதிரி இருந்தது. ஸோ நான் வீட்டில் பெரிய ட்ராமாலாம் போடுறேன். 12th முடிச்சுட்டு நான் வந்து வேற எதுக்கும் டிவி படத்துல சிம்மு மாதிரி டேரக்டராக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னாங்க? அதான் வீட்டில் அண்ணன் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு ஸ்டேட் லெவலில் 10வது ரேங்க் இருப்பார்னு நினைக்கிறேன். ஸ்டேட் லெவலில் 10வது ரேங்க் இருப்பார். பயங்கரமான படிப்பாளி. ஆனால் பெருசாக எஃபர்ட் போட்டு படிக்கக்கூடிய ஆள் கிடையாது. ஆனால் பயங்கரமாக நல்லா அறிவான ஆள். ஸோ அவர் 10 ரேங்க்குள்ளே இருக்கார். ஒரு வெட்னரி டாக்டர் ஆகிட்டார். வீட்டில் அம்மா வந்து, அண்ணன் டாக்டராக இருக்காப்புல, நீ எப்படி சினிமாவுக்கு போகலாம்? ஏன்னா தே அண்டர்ஸ்டுட் சினிமாவில் வந்து ஒரு பெரிய ப்ராபபிலிட்டி தான், அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ எதாவது படிச்சு தான் ஆகணும். ஸோ வேறு வழி இல்லாமல் இன்ஜினியரிங் சேர்க்குறாங்க. நானும் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் தானே நைன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய காலேஜ், எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜில் நான் வந்து இன்ஜினியரிங் சேர்றேன். இன்ஜினியரிங் சேர்றேன். ஃபஸ்ட் இயரில் நாங்கள் படிக்கும்போதெல்லாம் நான் செமஸ்டர், ஃபஸ்ட் இயர் மட்டும் எப்படின்னா 10 கோர்ஸ் இருக்கும். 10 கோர்ஸும் இல்லை, 10 செமஸ்டரில் நீங்கள் சொல்கிறது 10 கோர்சஸ் எல்லாம் ஒரே எக்ஸாம் தான் எழுதி பாஸ் பண்ணணும். நான் செமஸ்டர் ஹெவியாக இருக்கும். நான் செமஸ்டர்னா என்ன? இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு 2 செமஸ்டர் இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்காது. ஒரு வருஷத்துக்கு ஒரே எக்ஸாம் தான். ஸோ நான் வந்து பெருசாக விருப்பம் இல்லாமல் தான் வரேன். என்ன நம்ம ஒன்று நினச்சோம். என்ன படிச்சிங்க? இன்ஜினியரிங் காலேஜில். அதுதான் சொல்கிறேன். நம்ம ஒன்று நினச்சோம் வந்தோம், இவங்க என்ன சேர்த்து விடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இயரில் 10 பேப்பருக்கு 7 பேப்பர் ஃபெயில். ஓ, 7 பேப்பர் அரியர். நான் பாஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 பேப்பரு இங்கிலீஷு, என்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டிராயிங்னு சொல்லுவாங்க, என்ஜினியரிங் டிராயிங், அப்புறம் மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப் ப்ராக்டிசஸ் லேப். ஸோ ஃபிசிக்கலாக பண்ணுறது மட்டும் தான். அப்புறம் இங்கிலீஷ். இது 3 தான் பாஸ் பண்ணியிருக்கிறேன், மற்ற எல்லாம் ஃபெயில்.
ஏன்னா நான் பெருசாக எனக்கு இன்ஜினியரிங் மேலே விருப்பம் இல்லாமல் இல்லை இருக்கு. பட் இப்போ நீங்கள் இதை சொல்லும்போது நீங்கள் எங்கே இப்போ இருக்கீங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சதுனால இது வந்து எங்களுக்கே கொஞ்சம் ஒரு பெரிய இந்த கேப் ஆச்சரியமா தான் பண்ணுறது இருக்கும். என்னென்னங்கிறத பார்க்கணும். ஆச்சரியமாக தான் இருக்கும். ஸோ அப்போது எல்லாம் படிக்கிறாங்க, பெருசாக விருப்பம் இல்லை. ஆனால் எல்லா நேரமும் நான் லைப்ரரியில் இருப்பேன். கிளாஸுக்கு பெருசாக போகிறனோ இல்லையோ லைப்ரரியில் இருப்பேன். ஏதாவது படிச்சுட்டு என்ன தான் இருப்பேன். படிப்பீங்க? அன்னைக்கு என்ன தோணுதோ அதை எடுத்து படிப்பேன். அப்போ அந்த டைமில் கொஞ்சம் நல்ல ஐ மெயின்டைன் வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித் ஹியூமன்ஸ். ஸோ எங்கள் டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும் இல்லை மற்றவங்க ஃபேக்கல்ட்டி ஆகட்டும் ஓரளவு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவேன். கிளாஸுக்கு போக மாட்டேன். சில நேரங்களில் பார்த்துட்டு சார் அட்டெண்டன்ஸ் போடுறேன் சார் லைப்ரரியில் இருக்குன்னு சொல்லுவேன். அவங்களும் பெருசாக என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் அப்பப்போ சொல்லுவாங்க, டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க இது பண்ணிகிட்ருக்கிறேன்னு. இப்போ என்னோட சீனியர் முரளிதரன் ஒருத்தர் இருந்தார். எனக்கு வந்து 2 வருஷம் சீனியர். நான் ஃபஸ்ட் இயர் சேரும்போது அவர் 3rd இயர். நான் அந்த திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் மெட்ராஸ் பக்கத்துலனால அவருக்கு நேச்சுரல் அஃபினிட்டி வந்துருச்சு. நான் அங்கே கோவில்பட்டியில் வந்து மெட்ராஸ் பக்கத்தில் இருந்து வந்த பசங்களாம் ரொம்ப கம்மி. அதனால் ஹீ டேக்ஸ் மீ எவ்ரிவேர். அவங்க அப்பாவும் வந்து ஒரு ஆர்டினரி ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். எங்கள் அப்பாவும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்ற போது ஒரு நேச்சுரல் அஃபினிட்டி என் கூட வருது. ஹீ டேக்ஸ் மீ டு ஆல் த சினிமா. ஈவன் சில நேரங்களில் படமே இருக்காது, பரவாயில்ல வாடான்னு தெலுங்கு டப்பிங் படம்லாம் கூப்பிட்டு போவார். ஓடிடி மாதிரி நீங்கள் அப்போவே ஆப்ஷன் இருந்தாலும் எல்லாத்தையும் பார்ப்போம். என்ன படம் இருந்தாலும் விடாமல் வேணான்னு இல்லை வாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு போவார். சாப்பாடு வாங்கி கொடுப்பார், எல்லாம் பண்ணுவார். அந்த மெயின் வைல் he also understood I am not studying well. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 3rd செமஸ்டரில் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கோர்ஸ். நம்மளுக்கு தான் படிப்புக்கும் அதுக்கும் பெருசாக விருப்பம் இல்லாமல் போய் எக்ஸாம் எழுதுகிறேன், கதையாக எழுதுகிறேன். அப்போ தான் வந்து போக்ரானில் ஆட்டோமம் டெஸ்ட் பண்ணாங்க வாஜ்பாய் பீரியடில். ஸோ அதை பற்றி ஒரு எக்கனாமிக் அனாலிசிஸ் எழுதுகிறேன். ஸோ எல்லா கண்ட்ரியும் நம்ம மேலே சாங்ஷன் போட்டாங்க. ஸோ ஹவு இந்தியா இஸ் கோயிங் டு சர்வைவ். அப்புறம் ஒரு சினிமா டைரக்டர்ஸை பற்றி எனக்கு தெரிஞ்சது, அதான் சப்ஜெக்ட்னு எனக்கு தெரியாது, ப்ரோக்ராமிங்கும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. உட்காந்து கதை எழுதுகிறேன். மார்க் வரும்போது எனக்கு 5 மார்க் 6 மார்க்கோ போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் எழுதின கதைக்கு 6 மார்க் போட்டிருக்காங்க. இந்த கதைக்கு அவங்க 6 மார்க் போட்டிருக்காங்க. நான் உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு எந்த வதையில போட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டேன். அப்புறம் திரும்ப ஃபெயில் ஆகிறேன். திரும்ப என்னோட அரியர் கவுண்ட் வந்து 7லேருந்து இன்னொரு 3 ஜாஸ்தி 10 வந்துருச்சு. ரவுண்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ அவர் என்னை கூப்பிட்டு பேசுகிறார், என்னடா நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி. செகண்ட் இயரில் அவர் ஃபைனல் இயர் இருக்கிறார். யாரும் இருக்க மாட்டாங்க உங்க கூட, நீ வந்து அரியர் வாங்கிறதுலாம் தப்பு இல்லை, உன் ஃபேமிலி என்ன பண்ணணும்னு நினைக்கிற, இனி இதுக்காக என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்க. ஸோ அப்போது வந்து எனக்கு ஒரு ரியலைசேஷன் கிடைக்குது. ஸோ எல்லோரும் நம்மளை முன்னாடி போயிட்டுருக்குறாங்க, எந்த வித ஃபேமிலி பேக்ரவுண்டும் இல்லை. சினிமாவுக்கு போனாலும் அட்லீஸ்ட் நான் பொழைச்சி இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும், ஒரு டிகிரியாச்சும் வேணும். வந்துட்டோம். எனக்கு பிடிச்ச வேலை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் இங்கே வாய்ப்பு இல்லை. ஸோ கிடைக்கிற வேலையில் நல்லா பண்ணணும். எந்த வேலை உனக்கு கிடைக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பெட்டராக பண்ணலாம். உன்னால் எவ்வளோ பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ பண்ணு, மேக்ஸிமம் எஃபர்ட் நீ போடு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ரெகுலைஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்பயுமே வந்து ஐ டோன்ட் சிட் இன் த கிளாஸ் ரூம், மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ சிட் இன் த லைப்ரரி ஆர் ஐ சிட் இன் த ரூம், ஐ டூ நத்திங். ஏன்னா நான் எனக்கு நல்ல விஷயம் என்னென்னா, அப்பா வந்து எனக்கு 6ஆம் கிளாஸ்லேருந்து என்னை காலையில் 4 மணிக்கு எழுப்பி விட்றாரு படிக்கிறதுக்காக. அதனால் எனக்கு வந்து எந்த ஊர் ஆனாலும் சரி, எப்போ போனாலும் சரி, இந்த 4 மணிக்கு மேலே தூக்கம் வராது. ஸோ நீங்களும் ஒரு ஏர்லி பேர்டு தான். 4 மணிக்கு மேலே தூக்கம் வராது. அதனால் ஐ ஸ்டார்ட் ரீடிங் இட். காலையில் எழுந்துச்சு என்ன பண்ணுவீங்க? எதுவுமே பண்ண முடியாது. எழுந்திரிச்சோன்னே படிப்பீங்களா? எழுந்திரிச்சோன்னே என்ன பண்ணுவீங்க? ப்ரஷ் பண்ணலாம், டாய்லெட்டுக்கு வாக்கிங் போகிறது, அதெல்லாம் எனக்கு வந்து அப்போ பெருசாக தோணலை. அது நல்ல குளிர வேறு செய்யும்ல. என்னென்னா காலையில் எழுந்திரிச்சு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ஐ ஸ்டார்ட் ரீடிங் புக்ஸ். நாட் நெசரலி த கோர்ஸ் சப்ஜெக்ட் புக் ஆர் இதெல்லாம் இல்லை, எந்த புக்கு கிடைச்சாலும் படிப்பேன். அது வந்து எனக்கு நேச்சுரலாகவே அந்த ஹேபிட் இருக்கிறதுனால நிறைய படிக்க ஆரம்பிப்பேன். அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரேன். 4 வருஷம் முடியுது. முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு பிளாங்காக இருக்குது. பெருசாக எந்த வித ஸ்கோப்பும் இல்லை. அங்கங்கே தேடி ஒரு சின்ன வேலைக்கு போகிறோம். அப்புறம் இடையில வந்து இல்லை இது செட் ஆகாது அப்படின்ற பட்சத்தில் ஓகே சம்திங் விச் ஐ வாண்டட் டு டூ அப்படின்போது அப்போது என்னோட இந்த இப்போ ஸ்டார்ட் அப்பில் பைவட்னு சொல்கிறோம், அது மாதிரி அப்போ ஒரு பைவட் நான் எடுக்கிறேன். ஸோ சினிமா இல்லைன்னு ஆயிடுச்சு. அதனால் லெட் மீ டேக் இட் டு ஹையர் எஜுகேஷன். அப்போது வீட்டில் அப்பா வாத்தியார், அவங்களுக்கு வந்து வாத்தியார் பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க பிள்ளைங்க எப்பயும் டீச்சராக இருக்கணும்னு எப்பயுமே ஆசைப்படுவாங்க. பேசிக்கலி எல்லா வாத்தியார், நீங்கள் எந்த வாத்தியார் பையன் எடுத்தாலும் அவங்க வந்து
எப்படி இந்த லாயர்ஸ் வாத்தியார் பையன் வாத்தியார். வாத்தியார், ஓகே. லாயர்ஸ் அண்ட் லாயர், டாக்டர்ஸ் அண்ட் டாக்டர் மாதிரி வாத்தியார் பையன் வாத்தியார் ஆகணும்னு அவங்களுக்கான எண்ணங்கள். என்ன மாஸ்டர்ஸுக்கு போகிறாங்க. ஏன்னா அந்த பெரிய வேலை கிடையாது, 4000 ரூபா 3000 ரூபா தானே அந்த காலத்தில், 2000 வரும்போது. ஸோ நான் மாஸ்டர்ஸ்க்கு போகிறேன். வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மாஸ்டர்ஸ் மெக்கட்ரானிக்ஸில் சேர்றேன். இங்கே மெக்கட்ரானிக்ஸ். இப்போ இங்க வந்து நீங்க எலக்ட்ரானிக்ஸ் அதனால மெக்கட்ரானிக்ஸ் போகிறேன். ஏன்னா மெக்கட்ரானிக்ஸ் வந்து கொஞ்சம் அப்கமிங், ரோபோட்டிக்ஸ் அந்த அப்பவே மெக்கட்ரானிக்ஸ் இருந்திருக்கு. ஆமாம் மாஸ்டர்ஸ் கோர்ஸு. ஸோ ரோபோட்டிக்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் எனக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் நிறைய விஷயங்கள் ஆட்டோமேஷன் பற்றி தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ரோபோட்டிக்ஸ் மேலே நேச்சுரலாக ஒரு பற்று வருது. நான் உள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டு கிளாஸ்னு கூட சொல்லக்கூடாது, எங்களோட இண்டக்ஷன் ப்ரோக்ராம். அதில் யூனிவர்சிட்டியோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ப்ரோ வைஸ் சான்சலர் டாக்டர் பிவி ராவ் வந்து எங்களுக்கு வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. இப்போ அட்ரஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்கிறாரு. இல்லை, அவரை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? பிவி ராவ் வந்து இஸ் அ பர்சன் ஹூ இன்ட்ரடியூஸ்டு வைப்ரேஷன் அண்ட் அக்கூஸ்டிக்ஸ் டு இந்தியா. டு இந்தியானா he is the person who bought it. இல்ல, அப்போ வரைக்கும் வைப்ரேஷன் அக்கூஸ்டிக்ஸ் பத்தி யாருக்கும் தெரியாது அவ்வளவா. இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வைப்ரேஷன் அக்கூஸ்டிக்ஸ்ல வேலை பார்க்குறாங்களோ ஆல் ஆர் somehow கனெக்டட் டு பிவி ராவ். ஒரு பாயிண்ட்ல ஒன்று அவரோட டைரக்ட் ஆல் ஓவர் இந்தியா, ஒன்று அவரோட ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, இல்லை அவர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. தட் இஸ் இஸ் நவ் 92. லாஸ்ட் இயர் அவரோட 90th பர்த்டேக்கு நான் போயிருந்தேன். பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம். ஸ்டில் இஸ் ஆக்டிவ். அண்ட் 90 இயர்ஸில் அவர் 8 இயர்ஸுக்கு அப்புறம் தான் 3 புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, பேப்பர்ஸும் பப்ளிஷ் பண்ணுறாரு. அண்ட் ஈவன் அட் 90 ஹீ இஸ் ரைட்டிங் ரிசர்ச் பேப்பர் அண்ட் பப்ளிஷிங் ஸ்பெசிஃபிக்கலி இன் வைப்ரேஷன் ரிலேட்டட் கோர்சஸ். அப்போ அது மேலே எவ்வளோ ஆர்வம் இருக்கும். பேஷன் அப்படியே போயிட்டே இருக்கு. ஆமாம். அவரோட அந்த இண்டக்ஷன் கிளாஸில் சொல்கிறாரு, ஃபீவர் இஸ் நாட் அ டிசீஸ், ஃபீவர் இஸ் அ சிம்டம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த ஃபீவருக்கு வந்து ஒரு மாதிரி பேட்டர்ன் இருக்கும். விட்டு வந்தால் டைஃபாய்டு, கால் வலியோடு சேர்ந்து வந்தால் வேற ஒன்று, ஜலதோஷத்தோடு சேர்ந்து வந்தால் வேற ஒன்று. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் நீங்கள் கொடுக்கணும். அது மாதிரி ஸோ த ஃபீவர் இஸ் அ சைன் ஆஃப் ஆர் சிக்னல் ஆஃப் யுவர் ஹியூமன் பாடி. அப்போ சிமிலர்லி each and every machine and structure has got its own signature. And the signature is nothing but vibration and acoustics. And அதை நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கனாலே you can identify whether the machine is working good or bad. Is there anything going to happen? ஸோ இப்போ வந்து வைப்ரேஷன் அண்ட் அக்வஸ்டிக்ஸுங்கிறது நீங்கள் சொன்னதுலேருந்து வாட் ஐ அண்டர்ஸ்டுட் இஸ், லெட்ஸ் சே இப்போ ஒரு மிஷின் இருக்குது, அந்த மிஷினோட வைப்ரேஷனோட பேட்டர்னை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு யூ வில் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மிஷினில் பிரச்சனை இருக்கா இல்லையான்னு. ஆமாம், அது அந்த சிக்னல்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இஸ் அ மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஹீ ஸ்டார்ட் டீச்சிங் மீ சிக்னல்ஸ். நான் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், சிக்னல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சிக்னல்ஸ் படிச்சிருக்கிறேன், ஆனால் எனக்கு சிக்னல் இப்படி தான் இன்டர்பிரட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. நீங்கள் இந்த வேவ் பேட்டர்ன் சொல்கிறீங்க, வேவ் பேட்டர்ன் எப்படி இன்டர்பிரட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது until I meet this guy. அவர் சொல்கிறாரு, ஆம்ப்ளிடியூட், frequency and the phase are 3 characteristics of any waveform. Amplitude will tell how severe the problem is. Frequency will tell what is the problem, and the combination of amplitude, frequency and phase will tell where exactly the problem. Okay. So அங்கே எனக்கு ஒரு ஸ்பார்க் வருது. I got fascinated with the signals, mainly signals, vibration, acoustics. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஹார்ட்டுமே வந்து கிரியேட்டிங் அ சவுண்ட், ஹார்ட்டுமே வைப்ரேஷன் தான். ஸோ அந்த வைப்ரேஷன் அக்கூஸ்டிக்ஸ் அங்கே தான் ஆரம்பிக்குது. ஸோ ஐ காட் ஃபேசினேட்டட் வித் தட் சிக்னல்ஸ் அண்ட் வைப்ரேஷன் அண்ட் அக்கூஸ்டிக். ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஸோ அவர்கிட்ட தான் நான் வேலை பார்க்குறேன். என்னோட ப்ராஜெக்ட் சூப்பர்வைசராக நான் ப்ராஜெக்ட் சூப்பர்வைசராக ஆகிறதுக்கு நான் பட்டப்பாடு பெரிய விஷயம். ஏன்னா இட்ஸ் அ பிக் மேன். அவர்கிட்ட நான் போய் ஸ்டூடெண்ட்டாக சேரணும்னாலே எனக்கு ஒரு குவாலிட்டி வேணும். கரெக்ட். குவாலிஃபிகேஷன் தான் போக முடியும். ஆமாம், ஸோ இல்லைன்னா போக முடியாது. ஸோ அப்போது நான் போகிறேன். அப்போது அவர் கிளாஸ்லாம் வந்து வித்தியாசமாக எடுப்பார். அப்போ 2002, 2003 ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன். தட்ஸ் த ஃபஸ்ட் டைம் ஐ எம் ஹியரிங். அவர் கேட்குற கேள்வியெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். woodpecker is pecking a tree at particular frequency at this rate at this amplitude அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி ஒரு கேள்வி கேட்பார். ஒரு நேச்சுரலான ஒரு சிஸ்டத்தை
அந்த வைப்ரேஷன் நம்ம எந்த புக்லையும் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிச்சிக்கோ. ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன் தான். நீ முடிஞ்சா என்ன ஃபாலோ பண்ணுறியோ பண்ணிக்கோ, ஆனால் ஆன்சர் எழுதுன்னு. ஸோ பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. கொஷின்ஸ் எல்லாம் வந்து நல்ல பேஜ் லென்த் கொடுப்பாரு. ஒரு பேஜ் லென்த் இருக்கும் கொஷின். அதை படித்து புரிஞ்சதுக்குள்ளே நம்மளுக்கு மண்டை காஞ்சிரும். அப்படி இருந்த ஆள்கிட்ட நான் போய் வந்து ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணுறேன். ஸோ அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் விஐடி இஸ் நோன் ஃபார் பிளேஸ்மெண்ட். ஸோ நான் சார்கிட்ட சொல்கிறேன், சார் சார் கேன் ஐ கோ அண்ட் சிட் ஃபார் பிளேஸ்மெண்ட்? எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு. சார் எனி ஐடி கம்பெனி. ஹி டோல்ட் யூ ஸ்டே வித் மீ. ஐ டிட் நாட் டெல் எனி வேர்ட். ஸோ ஐ ஸ்டேட் வித் ஹிம். ஓகே சொல்கிறாரு. பட் நீங்கள் ஒரு கருத்து வச்சுட்டு தானே நீங்கள் பிளேஸ்மெண்ட் போகலான்னு நினச்சிருப்பீங்க. ஆமாம். பட் அது எப்படி உடனே விட்டீங்க? ஜஸ்ட் லைக் தட் அவர்? ஏன்னா நம்ம ட்ரெடிஷனே அப்படி தானே இருக்குது. மாதா பிதா குரு தெய்வம்ல குரு சொல்லும்போது கேட்கணும் அப்படின்னு. அது போக எனக்கு நேச்சுரல் அஃபினிட்டி வந்து அவர் சொல்லி தான் நான் சிக்னல்ஸ் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. ஓகே அந்த சிக்னல்ஸ் வைப்ரேஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் வருது. போய் நான் என்ன பண்ணுவேன், கோடிங் தான் எழுத போகிறேன். அவர் ஒரு புது கான்செப்ட் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்காரு. அந்த இம்பாக்ட் எனக்கு லாஸ்டிங்காக இருக்குது. ஸோ அதனால யூ ஆர் லைக் சொல்கிறாரு செய்வோம். அவ்வளோதான். வெரி நைஸ். ஓகே. என்னோட இன்னொருத்தன் ஆல்வின் ஆந்தனின்னு சொல்லிட்டு இன்னொரு நண்பனும் இருந்தான். அவனும் ஏறக்குறைய வி டிட் நாட் கோ எனிவேர், வி ஸ்டக் வித் ஹிம். ஸோ ஹீ கேவ் சம் அசைன்மெண்ட் ஃபார் போத் ஆஃப் அஸ் அண்ட் வித்தின் அ மந்த் ஹீ கால் மீ, பசு யூ ஹாவ் அ இன்டர்வியூ இன் another 2 days at Bangalore வித் அ கம்பெனி கால் அனுடோன் அக்கோஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. நான் வைப்ரேஷனில் வேலை பார்த்துருக்கேன். அதுவும் மெயின்லி இன்டூ ட்ரெயின் வைப்ரேஷன். நான் வந்து சார் எனக்கு அக்குஸ்டிக்ஸ் தெரியாது அப்படின்னு. யூ கம் அப்படின்னாரு. ஸோ நான் அங்கே எங்கே வேலை சொல்லியிருந்தாரோ அந்த இடத்துலேருந்து நான் நேராக வரேன். ஹீ டாட் மீ ஃபுல் டே. ஹீ ஸ்பெண்ட் என்டையர் டே வித் மீ. திஸ் இஸ் வாட் அக்குஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட புக்கெல்லாம் எனக்கு கொடுத்து இப்போ படி அப்படின்றாரு. ஸோ நானும் வந்து ஒரு சின்சியராக உட்காந்து படிச்சுட்டு இன்டர்வியூக்கு போகிறேன். அங்கே கம்பெனியோட எம்டி சந்தீப் மிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. அவரை பற்றி பியூட்டி என்னென்னா, இஸ் அ பிகாம் ட்ராப் அவுட். அவங்க அப்பா வந்து அவரோட 20s இறந்து போகிறாரு. ஸோ ஹீ ட்ராப்ட் இஸ் பிகாம் அண்ட் ஸ்டார்டட் டேக்கிங் கேர் ஆஃப் ஹிஸ் கம்பெனி. பிகாம் ட்ராப்ட் அவுட் இஸ் நாட் ஈவன் சயின்ஸ் பேக்ரவுண்ட். ஹீ இஸ் த நம்பர் 1 அக்குஸ்டிஷியன் இன் இந்தியா ஈவன் நவ். அப்போ அவரோட இதெல்லாம் எங்கே பார்க்க முடியும்? அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அனுடோன் அக்குஸ்டிக்ஸ்னு போட்டிங்கனாலே எல்லா சினிமா தியேட்டர்ஸ், எந்த ஹால் எங்கே போனாலுமே ஃபால் சீலிங், வால் பேனலிங் எல்லாமே அனுடோனோட ப்ராடக்டாக தான். அண்ட் ஹீ லேர்ன்ட் எவ்ரி திங் ஆன் படிப்புக்கும் இது என்ன வாழ்க்கையில் செய்கிறதுக்கு எது உங்களுக்கு கிடைக்குதோ அதில் மாஸ்டர் பண்ணுறாங்க. அண்டர்லைங் பிரின்சிபல் வந்து நீங்கள் விரும்பி எடுத்தது வேற, ஆனால் உங்களுக்கு கிடைச்சது வேறு. கிடைச்சதுல தான் அவங்க வந்து மாஸ்டர் பண்ணுறாங்க. ஹீ லேர்ன்ட் அக்குஸ்டிக்ஸ் அண்ட் வைப்ரேஷன் ஃபுல்லாக மேத்தமெட்டிக்ஸாக தான் இருக்கும். ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட்டு மேத்தமெட்டிக்ஸ் வரலாம் தான் பிகாம் போயிருப்பாப்புல. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அக்குஸ்டிக்ஸ் அண்ட் வைப்ரேஷனில் ஹீ மாஸ்டர்ட் இட், ஸ்பெஷலைஸ் so much that it is almost number 1. ஸோ அவர்கிட்ட நான் போய் நிற்கிறேன். ஹீ டிட் நாட் சே நாட் ஈவன் அ சிங்கிள் வேர்ட். You are referred by Dr. Rao. So I have no questions. When can you join? This is your offer letter. Oh. I said, sir, I can join immediately. Such a powerful professor. Yes. I had no words. So அந்த கம்பெனியில் வேலை செய்யும்போது தான் நல்ல பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ், ஈவன் ரிலையன்ஸோட அம்பானியோட மேக்கர் சேம்பர்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அம்பானிங்கிறது நீங்கள் முகேஷ் அம்பானி ஈவன் அனில் அம்பானிக்கும் வேலை பார்த்துருக்கோம். 2 பேருக்கும் வேலை பார்த்துருக்கோம். என்ன பண்ணீங்க? முகேஷ் அம்பானியோட ஆஃபீஸ் ஹோம் தியேட்டர் அந்த மாதிரி? ஹோம் தியேட்டர்லாம் இல்லை, மேக்கர்ஸ் சேம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு மும்பையில் நரிமன் பாயிண்டில் ஒரு 5 இது இருக்கும், 5 அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கார்பரேட்டும் அதில் ஒரு ஆஃபீஸ் வேணும்னு நினச்சி ஆஸ்பயர் ஆகக்கூடிய இடம் அது, மேக்கர்ஸ் சேம்பர். ஸோ இதில் வந்து அவங்க ரிலையன்ஸுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அவங்க அப்பா என்னெல்லாம் வச்சுருந்தாரோ அதை வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியலாக ஒரு ரூம் வைக்கிறாங்க. இவர் ஒரு ரூம் இருக்குது. ஸோ ஒன் டே தே கால்ட் அஸ். ஐ வாஸ் சென்ட் ஃப்ரம் பெங்களூர் டு மும்பை. ஐ வாஸ் ஒன்லி 24 or 25. ஐ வாஸ் வெரி யங். நான் சின்ன பையன். ஒரு கன்சல்டண்ட்டாக போகிறேன், அக்குஸ்டிக் கன்சல்டண்ட்டாக போகிறேன். அங்கே போயிட்டு சொல்லும்போது எனக்கு ரெக்குயர்மெண்ட் சொல்கிறாங்க. திஸ் இஸ் வாட் இட் இஸ். இந்த ரூமில் கான்ஃபிடென்ஷியல் டெசிஷன்ஸ் எல்லாம் இங்கே தான் டிஸ்கஷன் பண்ணுவாங்க. எந்த விஷயமும் வெளியே கேட்கக்கூடாது. யூ ஹேவ் டு ப்ரொவைட் சவுண்ட் ப்ரூஃப். எந்த கம்ப்ளீட் சவுண்ட் ப்ரூஃப் கொடுக்கணும். அண்ட் யூ ஹேவ் டு டூ இட் அப்படின்றாங்க.
அண்ட் த ஜிஎம் வாஸ் greeting me. I was 24. த அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா ஜிஎம் அவ்வளோ பெரிய ஜிஎம், நான் சின்ன பையன், நான் கன்சல்டன்ட், நான் அக்கூஸ்டிக்ஸ் வந்து வெரி நீஷ் ஏரியா. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு 50 பேர் இருந்தால் பெரிய விஷயம். ஸோ அங்கே வந்து நான் உள்ளே போகிறேன். நான் சொல்கிற ஒரு கண்டிஷன், சரி எங்கள் பாஸ் 2 நாள் இல்லை, அவர் வரும்போது இங்கே ஒரு வேலை நடந்ததுக்கான தடயமே இருக்கக்கூடாது. ஐ வாண்ட் யூ டு கிவ் அ டிசைன். எவ்வளோ நாளா? 2 நாள். 2 நாளில் டிசைன் கொடுத்தா மட்டும் பத்தாது, அந்த டிசைனை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிடணும். சரி, ஓகே. தே ஆர் பவர்ஃபுல். 48 மணி நேரத்தில் 48 மணி நேரம் தான் டைம். இப்போ என்னோட ப்ரொஃபஸர் வந்து ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்போது, ஸோ ஐ டுக் அ போல்ட் டெசிஷன். ஓகே, லெட் மீ டிசைன். Just 2 years of experience, I started designing it and gave the design and they implemented it. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராம்கோ சிமெண்ட்ஸ் ராஜபாளையத்தில் அவங்களோட வீடு வந்து ஒரு ஒரு டிராஃபிக்கான ஒரு கார்னரில் இருக்கும். அந்த வழியாக தான் எல்லா பஸ்ஸும் போகும். அவர் கூட்டு போயிட்டு, எனக்கு இதுதான் ரெக்குயர்மெண்ட்டு, எங்கள் வீடு வந்து ஆன்டிக்காக நாங்கள் மெயின்டைன் பண்ணணும், அண்ட் யூ ஷுட் நாட் ஆல்டர் அவர் எனி ஆஃப் திஸ் திங்ஸ். இதுக்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுங்கன்னு கேட்குறாரு. என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும்? கை வைக்கக்கூடாது, நாய்ஸ் ப்ரூஃப் பண்ணக்கூடாது, பட் சொல்யூஷன் கொடுங்கன்னு கேட்குறாரு. ஐ வாஸ் திங்கிங் வாட் டு டூ. ஸோ சார் கிவ் மீ ஆஃப் அ டே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு பார்க்குறேன். எனக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்லை. சரி, கிளாஸ் டோர் போட்டு க்ளோஸ் பண்ணலாமான்னா அந்த வாலில் கை வைக்கக்கூடாது. ஸோ ஒன்று ஒன்றா நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் வருது. ஸோ அட் த எண்ட் ஐ டோல்டு, சார் இந்த அசோக மரம் இருக்கும் இல்லைங்களா, அசோக மரத்தை உங்கள் காம்பவுண்ட் சுற்றி பக்கத்தில் நட்டுருங்க அப்படின்னு. சின்ஸ் யூ ஆர் லிமிட்டிங் மீ நாட் டு டச் த வால் ஆர் எனி அதர் பிளேசஸ், அசோக மரத்தை சுற்றி வைங்க. 1 வருஷம் கழிச்சு இந்த சவுண்டே இருக்கா சார் வீட்டுக்குள்ளே. தேர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட். ஏன்னா அசோக மரம் வளர்ந்துச்சுன்னா அதுவே நேச்சுரல் சவுண்ட் பேரியர் ஆயிரும். ஓகே, பக்கத்தில் இருக்கும், சவுண்ட் உள்ளே போகாது. நீங்கள் எங்கேயும் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அப்போ என்ன பண்ண முடியும்? ஸோ தட் இஸ் ஹவ் ஐ டிட். அண்ட் இன்ஃபேக்ட் திஸ் ஐடியா இஸ் ஆல்சோ டாட் பை மை ப்ரொஃபசர். இது நான் அவர் கூட ரெகுலராக ஒரு 6-7 மாதம், மோர் தென் அ இயர் ஐ வாஸ் ட்ராவலிங் வித். ஸோ நிறைய விஷயங்களை அவன்கிட்ட ஷேர் பண்ணுவார். அப்போ அதில் வந்து அந்த டைம் எனக்கு ரீகால் ஆச்சு. அந்த ரீகால் ஆனதை வச்சு நான் அவங்களுக்கு சஜஷன் கொடுத்து வரேன். ஸோ அது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட், இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறோம். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு வந்து டெக்னோ கமர்ஷியல் தான் நிறைய ட்ராவல் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன். சம்திங் வாஸ் சர்ஜிங் மீ, சி வை நாட் வி ஸ்டார்ட் சம்திங் ஆன் மை ஓன். அப்போது எனக்கு வந்து தோணுது, ஒன் ஃபைன் டே ஐ ரிசைன் த ஜாப். ஒரு பொங்கல் டைமில் தான், இந்த டைமில் தான். என்ன பிளான் பண்ணி ரிசைன் பண்ணீங்க? நான் சொந்தமாக கன்சல்டிங் ஆரம்பிக்கணும். பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. தியரிட்டிக்கலாக ஐ ஹேவ் ஃபென்டாஸ்டிக் நாலேஜ் நான் கெயின் பண்ணது. ஈவன் என்னோட ஜிஎம் சங்கர்ஷன் இருப்பார். நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லாம் போகிறோம், ஐஎஸ்ஆர்ஓ இல்லை பார்க் எல்லாம் போகிறோன்னா அவர் என்னை விட்டுடுவார். நீ போய் பேசிக்கோ அப்படின்னு. என் அசிஸ்டன்ட் உங்களுக்கு ஆன்சர் பண்ணோன்னு சொல்லிட்டு அவர் எஸ்கேப் ஆயிடுவார். ஏன்னா அவங்க கேட்குறது வந்து பயங்கர தியரிட்டிக்கலாக கேள்வி கேட்பாங்க, அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவரால் முடியாது. ஹீ இஸ் எ வெரி ப்ராக்டிக்கல் மேன். ஹீ நோஸ் எவ்ரி திங். ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், பட் ஆனால் அந்த கொஸ்டின்ஸ் வந்து அவங்க தியரிட்டிக்கலாக கேட்கும்போது ஹி மே நாட் ஆன்சர். ஸோ ஐ வாஸ் ஒன் டு ஆன்சர். ஸோ ஹீ வில் ஹேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஸ்கேப் ஆயிடுவார். நானும் அதை ஹேண்டில் பண்ணிடுவேன் அவங்கள. அப்போது தட் கிவ்ஸ் மீ கான்ஃபிடன்ஸ். ஓகே, என்னால் இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுது. ஐஎஸ்ஆர்ஓவில் இருக்கிற சயின்டிஸ்ட் ஹேண்டில் பண்ண முடியுதுன்னா ஒய் நாட் ஐ ஸ்டார்ட் அ கம்பெனி, கன்சல்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்சல்டிங் ஃபர்ம் ஆரம்பிக்கிறேன் வித் நோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் சம்திங். ஸோ ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். அந்த டிசம்பர் முடிஞ்சு நான் ஆரம்பிக்கிறேன். டிசம்பர் முடியுது, ஐ ரிசைன்ட். மேபி ஒரு கையில் ஒரு, ஸோ நானும் கன்சல்டிங்காக ஊரெல்லாம் அலைஞ்சிட்ருக்கிறேன். பெருசாக ப்ராஜெக்ட் கிடைக்கல. ஸோ அட் ஒன் ஃபைன் டே நான் நிறைய படிப்பேன்னு சொல்கிறேன் இல்லையா, அதில் வந்து அப்போ தான் அல்கமிஸ்ட் புக்கு வருது. அதில் வந்து அந்த இன்ட்ரோடக்ஷன், முன்னுரை சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து அவர் எழுதியிருப்பார், இஃப் யூ டிசையர் டு அச்சீவ் சம்திங், த என்டையர் யூனிவர்ஸ் வில் கான்ஸ்பயர்ஸ் யூ டு அச்சீவ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எந்த விஷயத்த ரொம்ப ஃபேமாக பிலீவ் பண்ணுறோமோ அது நடக்கும், நடந்தே தீரும். என்டையர் யூனிவர்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணும் அப்படின்னு. அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி, ரீஸ்ட்ரக்சர் இல்லை, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுது. யூ 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 பிலீவ் சம்திங், அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு மற்ற என்டையர் வேர்ல்டே வேலை செய்யும், உலகமே வேலை செய்யும்னு சொல்கிறாப்புல. அது ஐ பிலீவ்ட் இட். ஸோ எனக்கு கன்சல்டிங்லாம் பெருசாக வரல. அப்போது நெக்ஸ்ட்டு வாட் எல்ஸ் ஐ கேன் டூ. ஸோ நான் தியரிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது, ராவ்கிட்ட வேலை பார்த்துருக்குறேன். ஸோ
எனக்கு வந்து பிஹெச்டி மேலே கொஞ்சம் இன்க்ளினேஷன் வருது. அப்போ எனக்கு 26 வயசு ஆகுது. ஸோ 26 வயசுக்கு அப்புறம் நான் ஜிஆர்இ எழுதி இல்லை இப்போ அந்த இது என்னாச்சு கன்சல்டிங் கன்சல்டிங் அந்த கன்சல்டிங் வந்து எனக்கு பெருசாக செட் ஆகலை. நான் ப்ராஜெக்ட் கிடைச்சா போகலாம் அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் அப்போ எதுவுமே கிடைக்கல. ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படின்றதுக்காக பேரலாக நான் இதையும் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ பிஹெச்டி போனோம். இந்தியாவில் பிஹெச்டி. ஆனால் நீங்கள் எங்கேருந்து பிஹெச்டி போயிட்டீங்க? நீங்கள் என்ன எலக்ட்ரானிக்ஸ் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் பிஹெச்டிக்கு இப்போ போயிட்டீங்க? அதுதான் அது ஏன்னா இந்த 2 வருஷம் என் ப்ரொஃபஸரோட வேலை பார்த்தது, இந்த அக்கூஸ்டிக்ஸ் அண்ட் வைப்ரேஷனில் வேலை பார்த்தது, தியரட்டிக்கல் பேக்ரவுண்டு. இது என்னன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே ஒரு மோனோட்டனஸ் ஒர்க்காக தான் இருக்கும். புதுசாக ப்ராப்ளம் இருந்தாலும் சேம் சொல்யூஷன் தான். ஒரு ஃபார்முலா போட்டால் அந்த ஃபார்முலா தான். பெருசாக ஒன்று அதில் வந்து இன்வென்ட் பண்ணுறதுக்கோ இல்லை சேலஞ்ச் பண்ணுறதுக்கோ இருக்காது. இப்போ நான் அசோகமாக சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் புதுசாக இருக்கலாம். பட் இதை விட பெருசாக அங்கே சொல்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு 20 டெம்ப்ளேட் வச்சுக்கோங்களேன். அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே தான் எல்லா ப்ராப்ளமும் அடங்கும். அதுக்கு மேலே பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த ரூமுக்கு நீங்கள் அக்கோஸ்டிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலுமே ஒரு சின்ன விஷயம் தான். நான் கிளாப் பண்ணிகிட்டே சொல்லிவிடுவேன், இதெல்லாம் மாற்றிடுங்க அப்படின்னு. பெருசாக பண்ணுறதுக்கு ஒன்றும் இருக்காது. அப்போது ஒய் நாட் வி டூ சம் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறதுக்காக ரிசர்ச்சுக்கு அப்ளை பண்ணுறேன். அதே நேரத்தில் என்னோட கன்சல்டிங் ப்ராஜெக்ட்டுக்காகவும் போகிறேன். ஆனால் இதில் பிலீவ் பண்ணிட்டேன். என்ன போனால் யூரோப்புக்கு தான் போய் பிஹெச்டி பண்ணணும், ஃபண்டிங்கில் தான் போய் பண்ணணும். ஐஐடியில் பண்ணனா 5 to 6 வருஷம் ஆக்குவாங்க. அது நம்மளுக்கு டைம் இல்லை, வயசாயிடும். யூஎஸ்க்கு போனோன்னா ஜிஆர்இ கேட்பான், அப்புறம் டோஃபல் கேட்பான். இதுவும் ஆகாது. ஏன்னா ஜிஆர்இ படித்து எழுதி நான் என்னைக்கு பாஸ் பண்ணி நான் என்னைக்கு யூஎஸ் போகிறது? ஸோ அதுவும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா கையில் காசு இல்லை. சரி, நம்ம வேலை பார்க்கும்போது வீட்டுக்கு காசு கொடுக்கல, அவங்க எதிர்பார்க்கவும் இல்லை. நீ ஒன்றை பார்த்துக்கூட அப்படின்றாங்க. இப்போது வேலை இல்லை. ஸோ அப்போது இடையில ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக மெட்ராஸுக்கு போகிறேன். ஹெச்சிஎல், இப்போ தாசப்பிரகாஷ் ஹோட்டல் இப்போ இல்லை. அப்போ தாசப்பிரகாஷ் ஹோட்டல் பக்கத்தில் இருக்க ஹெச்சிஎல் பில்டிங்க்கு போகிறேன். அங்கே போய் அங்கேயும் ப்ராஜெக்ட் கிடைக்கல. ரொம்ப சோகமாக உட்காந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்ருக்கிறேன். என்னடா பண்ணுறது அப்படின்னு. என் கூட 96ல் 12th பாஸ் பண்ண பையன் அந்த பஸ் ஸ்டாப்பில் வரான். என்னை பார்க்குறான். டேய் என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்குறான். இது மாதிரி பிஹெச்டி பண்ணலாம் இருக்கேன். அவன் வந்து பிபிஎஸ்சி படித்து எம்யூஎஸ்சி படிச்சுட்டு நான் பிஹெச்டி பண்ணால் யூஎஸில் தான் போய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறான். அவன் என்ன அவனோட ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான். புரசவாக்கத்தில் இருக்கு. கூப்பிட்டு போய் காமிக்கிறான். இதெல்லாம் உனக்கு தெரியுமா, அதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு தெரியாது. முதல்ல நீ ஒரு ரெஸ்யூமை கொடு அப்படின்னு கேட்குறான். எந்த ரெஸ்யூமை வச்சு நீ பிஹெச்டி அப்ளை பண்ண? அந்த ரெஸ்யூமை கொடுத்தேன். இந்த ரெஸ்யூமை கொடுத்தேன்னா உனக்கு எவனும் பிஹெச்டி கொடுக்க மாட்டான், நானே கொடுக்க மாட்டேன், தெரிஞ்சவன். அப்போ என்னெல்லாம் வேணும் அப்படின்னு அவன் எனக்கு டீச் பண்ணுறான். சரி, நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட், the entire universe is helping you. திடீர்னு எங்கிருந்தோ 10 வருஷம் கழிச்சு வரான். நான் ரோட்டில் உட்காந்துட்டு இருக்கிறேன். என்னை கூப்பிட்டு போகிறான். அவன் வச்சிருக்கிற ஸ்டடி மெட்டீரியல் இந்த டோஃபல், ஜிஆர்இ, ஐஎல்ஸ் எல்லாத்துக்கும் வச்சுக்கோ, இதை போய் படி. அவன் கையில் வச்சிருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்குறான். அவன் மார்க்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கான். இதில் பியூட்டி என்னன்னா அவன் போல, நான் போயிட்டேன். அப்படியா? ஆமாம். ஓ, இது எப்படின்னா என்ன சொல்லி கொடுத்தவரு பாஸ் ஆகலை, யாரு கற்றுக்கிட்டாங்க பாஸ் ஆகிட்டாரு. ஓ, அவன் அந்த பையன் சொல்லி கொடுத்த ஆறுமுகம்னு பேர். அவன் சொல்லி கொடுத்து அடுத்த 4-5 மாதத்தில் 6 மாதத்தில் நான் யூகே போயிட்டேன் ஃபார் மை பிஹெச்டி வித் யூரோப்பியன் யூனியன் ஸ்காலர்ஷிப். எல்லாத்துக்கும் வராது அது. இப்போ இங்கிலாண்டில் போய் நீங்கள் ஸ்காலர்ஷிப்போட போனோன்னா இந்தியன்ஸுக்கு மேஜராக இருக்கிறது 2 ஸ்காலர்ஷிப். ஒன்று ஃபெலிக்ஸ்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப்னு இருக்கும். இப்போ நான் படிக்கிற நேரத்தில் காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப்போட பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீ வெய்வர். யூ கேன் ஸ்டடி இன் எனி ஆஃப் தி யூகே யூனிவர்சிட்டிஸ். கம்ப்ளீட் டியூஷன் ஃபீ வேவ் பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் உங்களோட லிவிங் எக்ஸ்பெண்டிச்சர் மெயின்டெனன்ஸ்க்காக ஒரு 800 GBP பவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் நான் யூரோப்பியன் யூனியன் ஸ்காலர்ஸாக போகிறேன். எனக்கு கம்ப்ளீட் டியூஷன் ஃபீ வேவர் ப்ளஸ் 1200 பவுண்ட்ஸ் வந்து 50% அதிகமாக கொடுக்குறாங்க. ஏறக்குறைய எனக்கு வந்து கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் யூகேல இருக்க பையனை விட என்னோட ஸ்காலர்ஷிப் வந்து ஜாஸ்தி, நேட்டிவை விட என்னோட ஸ்காலர்ஷிப் ஜாஸ்தி. ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட். ஸோ இந்த இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய ஒரு 7-8 கண்ட்ரீஸோட ஒரு யூனிவர்சிட்டிஸ்லாம் சேர்ந்து ஒரு ஜாயின்ட் ப்ரப்போசல் ஃபார் காக்லியர் இம்ப்ளான்ட்ஸ். காக்லியர் இம்ப்ளான்ட்டுக்காக அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட். நிறைய பேருக்கு உள்ள காது கேட்காம இருக்கும், பிறவியிலேயே குறைபாடு இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்காக நேச்சுரல் சிஸ்டமை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு டிவைஸை தயாரித்து அவங்க காதுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். திஸ் இஸ் கால்டு பயோமைமெட்டிக்ஸ். இன்ஸ்பயர் ஃப்ரம் நேச்சர் அண்ட் யூஸ் இட் ஃபார் ஜென்ரல் பப்ளிக். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் வெல்க்ரோ இருக்கு இல்லையா,
வெல்க்ரோ இஸ் த ஃபர்ஸ்ட் known biomimetic ப்ராடக்ட். வேற இதுல வெல்க்ரோ மாதிரி இருக்கு வெல்க்ரோ நேச்சர்ல. அதுதான் ஜார்ஜ் டி மிஸ்டல்னு ஒரு ஃபிசிசிஸ்ட். he was taking his German Shepherd dog for a walk. போயிட்டு வரும்போது அவர் டாகை க்ளீன் பண்ணுறாரு இல்லையா, கோம் பண்ணும்போது அது ஒரு சின்ன சீட் பர் வந்து உள்ள மாட்டிக்கிட்டு வரமாட்டேங்குது. அவர் என்னன்னு பார்க்குறாரு, he understood there is a seed burr, as seed has got some kind of hook kind of thing. இன்னைக்கு நீங்கள் உங்களோட இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு ஹூக் இருக்கும், கீழே வந்து உங்களுக்கு ஃபர் மாதிரி இருக்கும், அது உள்ள போய் லாக் ஆகிக்கும். தட் இஸ் வெல்க்ரோ. தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் known biomimetic ப்ராடக்ட். ஸோ இன்னைக்கு நிறைய பயோமிமெட்டிக் ப்ராடக்ட் இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா நியூரல் நெட்ஒர்க்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கிறோம். அதாவது ஏஐயோட ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொன்னால் நியூரல் நெட்ஒர்க். நியூரல் நெட்ஒர்க்னா ஹவு ஹியூமன் நியூரான்ஸ் ஒர்க்கிங், அதைத்தான் நாங்கள் காப்பி அடிச்சிருக்கிறோம். ஸோ அதிலிருந்து எடுத்து நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம், ஆர்டிஃபிஷியலாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நேச்சுரல் சிஸ்டம். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அந்த கிரிக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, காக்ரோச் மாதிரி இருக்கும், அதுக்கு பின்னாடி கிரிக்கெட்ஸ், அதுக்கு பின்னாடி டெய்ல் இருக்கும். அந்த டெய்லில் பார்த்தீங்கன்னா ஹேரி சென்சார்ஸ் இருக்கும். அந்த சென்சார் டைமென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா 10 மைக்ரான்ஸ் டயமீட்டர். நம்மளோட முடியோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 மைக்ரான்ஸ் இருக்கும். அது 10 மைக்ரான். அந்த ஹேர் சென்சார் ஒரு அறையில் இருக்கும். அதுதான் வந்து அந்த கிரிக்கெட்ஸுக்கு சொல்லும் வெதர் இட் இஸ் அ ப்ரே ஆர் ப்ரிடேட்டர் ஆர் மேட்டிங். ஓகே, அந்த சிக்னல் மைன்யூட் அந்த ஏர் கரண்ட்டை சென்ஸ் பண்ணி அது ஜம்ப் பண்ணிடும் இஃப் இட் இஸ் அ ப்ரிடேட்டர். ஓகே, ஸோ அந்த அகைன் இங்கேயும் சிக்னல் தான், வைப்ரேஷன் தான், அக்கூஸ்டிக்ஸ் தான். அது முடிக்கும்போது நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம். அது என்ன பண்ணோம்னா அந்த சைஸில் பண்ணுறதுக்கு எந்த சிஸ்டமும் கிடையாது. ஸோ வி டிட் அன் ஆல்டர்னேட் ஸ்கேல் அப் பண்ணுறோம். ஸ்கேல் அப் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறோம். அந்த பிஹெச்டி வைவா பார்த்தீங்கன்னா, டு மை நாலேஜ் மை வைவா வாஸ் த லாங்கஸ்ட் வைவா. 6 hours. 6 மணி நேரம் பதில் சொன்னீங்க. 6 மணி நேரம். க்ளோஸ்ட் ரூம். சூப்பர்வைசர் will not be permitted. No other people is permitted. Only the external examiner and internal examiner. Line by line, page by page. Right. So அந்த மாதிரி அவர் கேள்வி கேட்டு he was very much interested. I was also very much interested to answer because I worked day and night. லேப்ல ஃபுல்லாக ஸ்லீப்பிங் பேக்கோட போயிட்டு லேப்லேயே படுத்து தூங்கிடுவேன். அது எந்த குளிராக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ டிட். முடிச்சுட்டு நான் இந்தியாவுக்கு வர்ற ஐடியாவில் தான் இருந்தேன். ஏன்னா அப்பா வந்து நீ இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அங்கே ஆஃபர் இருந்தது போஸ்ட் டாக்டரல். பட் ஐ லெஃப்ட் இட் அண்ட் ஐ கேம் பேக் டு இந்தியா அண்ட் ஐ ஜாயின்ட் இங்கே பெருந்துறையில் கொங்குவில் ஜாயின் பண்ணேன். வித்தின் 9 months ஐ லெஃப்ட் கொங்கு அண்ட் ஐ ஜாயின்ட் அட் கேசிடி குமரகுருவில் as a associate professor and fortunately I was given with HOD. So இப்போ ப்ரொஃபஸர் ஆயிட்டீங்க? ப்ரொஃபஸர் ஆகிட்டேன். See, just you can see the transformation. 10 அரியர் வச்சவன் ஒரு ப்ரொஃபஸர் அண்ட் வித்தின் ஏற்கனவே நான் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்துருக்குறேன். பட் இங்கே வந்து அகாடமியாவில் நீ தான் டிபார்ட்மெண்ட் HOD கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஐ மீன் ஐ செட் எஸ், ஓகே கிவ் மீ, ஐ வில் டேக் கேர். ஓகே, ஒரு அகாடமியா என்வரான்மெண்ட்டே எனக்கு புதுசு தான். நீங்க போனோடனே நீங்க ஆமா you are given HOD கொடுத்துட்டாங்க, நீங்க பாருங்க அப்படின்பாங்க. ஸோ ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஸோ ஐ வாஸ் லேர்னிங் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது, எதெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு. ஸோ தேங்க்ஸ் டு கேசிடி, தே ஹேட் கிவன் ஃபென்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்பெரிமெண்ட். தே நெவர் கொஷின் மீ, நீ என்ன பண்ணுறே பண்ணிக்கோ. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச வேலை கிடையாது, அப்பாவுக்காக வரோம், ஆனால் இந்த வேலை நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ ஐ வாண்டட் டு கோ டு த மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரீம். டீச்சிங்கில் என்னென்னலாம் பண்ண முடியும். ஸோ ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் ஈச் அண்ட் எவ்ரி திங். அப்போது நார்மலாக என்ன சொல்லுவாங்க கிளாஸில் டீச்சர்ஸ், அமைதியாக இருங்க, பேசாதீங்க. எனக்கு அதுவே எனக்கு ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம். என் கிளாஸ் அமைதியாக இருந்தால் தான் படிப்பாங்களா? கிளாஸ் ஷுட் பி ஆக்டிவ் அண்ட் நாய்ஸி. அப்போ தான் நாங்கள் படிக்கிறதுக்கோ இல்லை உள்ளே போகிறோம் அப்படின்னா தான் இது என்ன ஃபிஷ் மார்க்கெட்டா, இதென்ன இவ்வளோ சவுண்டாக இருக்குன்னு பேசுவாங்களே. அதுதான் நான் சொல்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு என்வரான்மெண்ட்டில் தான் உங்களுக்கு லேர்னிங்கே நடக்கும் நான் பிலீவ் பண்ணேன். ஓகே. ஸோ அந்த எக்ஸ்போஷர் கிடச்சிருக்குது, நான் யூரோப்பில் வேலை செஞ்ச எக்ஸ்போஷர் கிடச்சிருக்குது. ஸோ அப்போது ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் வேரியஸ் திங்ஸ். ஓகே, அப்போது இந்த டீச்சிங் லேர்னிங் என்ன மாதிரி பண்ணணும்,
அப்போ ஆக்டிவ் லேர்னிங் எப்படி உள்ள கொண்டு வர்றது, ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் எப்படி உள்ள கொண்டு வர்றது, ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் எப்படி உள்ள கொண்டு வர்றது. இப்போ ஒன்றா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் கிளாஸ் ரூமில் ஃபேக்கல்ட்டிஸ்கிட்ட எல்லார்ட்டையுமே சொல்லும்போது ஐ கிரியேட்டட் மை ஓன் டீச்சிங் பெடகாகி. அதுக்கு நானே ஒரு டெவலப் பண்ணுறேன். அந்த டீச்சிங் பெடகாகி வச்சுட்டு ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் இட். அப்புறம் அங்கேருந்து ரிசர்ச் பண்ணுறோம். ஒரு டீச்சருக்கு வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்க்கு வந்து ரிசர்ச் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். டீச்சிங் இஸ் ஒன் திங், ரிசர்ச் இஸ் அதர் திங். ஸோ என்னோட பீரியடில் ஐ காட் த மேக்ஸிமம் ரிசர்ச் கிராண்ட் ஆஸ் அ இண்டிவிஜுவல் ரிசர்ச் கிராண்டாக கிட்டத்தட்ட ₹1 கோடி வாங்குகிறேன் இன் அசோசியேஷன் வித் சிடாக், ஐஐடி கரக்பூர். அதெல்லாம் பண்ணுறோம். எனக்கு கிராண்ட் கொடுக்கும்போது கொரோனா வருது. அண்ட் மெயின்லி டு டெவலப் அட்டானமஸ் டிராக்டர் ஃபார் ரைஸ் டிரான்ஸ்பிளான்டிங். கொரோனா, காலேஜ் முடிட்டாங்க, யாரும் உள்ளே இல்லை. பட் ப்ராஜெக்ட் டியூரேஷன் வாஸ் 2 years. ஆல்மோஸ்ட் 1.5 year வந்து எல்லாமே க்ளோஸ்ட் இல்லை. ஆனால் பண்ணி ஆகணும் ப்ராஜெக்ட். வி ஹேட் only 6 months பட் வி சக்ஸஸ்ஃபுல்லி டிட் இட். பை சீயிங் த ரிசல்ட் என்னை வந்து நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து ஒரு ரிவ்யூ வேறு போடுறாங்க, இன்க்ளூடிங் தி ஐஐடி ப்ராஜெக்ட். ஐஐடியை வந்து அப்படி பார்த்தாலும் இன்றைக்கி ஐஐடி ப்ரொஃபஸர்ஸோட ப்ராஜெக்டை ரிவ்யூ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கமெண்ட் கொடுக்குற அளவுக்கு வந்துச்சு. இந்த அப்ஜெக்டிவ் வந்து என்னென்னா 2 விஷயம். கோ டு த எக்ஸ்ட்ரீம். உங்களுக்கு பிடிச்சது தான் கிடைக்கணும் இல்லை, கிடைச்சதில் யூ டூ இட் அட் மேக்ஸிமம் எஃபர்ட், வித் மேக்ஸிமம் எஃபர்ட். ஒரு அகாடமியால் என்னென்னலாம் மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு. ஒரு டீச்சராக என்னென்னலாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுமோ டீச்சிங் லேர்னிங்க்கு பண்ணியாச்சு. ஒரு ரிசர்ச்சராக என்னென்னலாம் பண்ணணுமோ பண்ணியாச்சு. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வாங்கியாச்சு. 10 பேட்டன்ட் வரைக்கும் எழுதி 10 பேட்டன்ட்டில் 7 பேட்டன்ட் வந்து கிராண்ட்டும் ஆயிடுச்சு இண்டிவிஜுவலுக்கு. ஸோ வாட் நெக்ஸ்ட்? ஸோ நீங்கள் வந்து ஒரு ரிசர்ச் பர்சன் ஆகிட்டீங்க இல்லையா? ரிசர்ச் பர்சன் ஆகிட்டேன். ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற அடுத்த கேள்வி வரும் இல்லையா? இப்போ நான் வேலை பார்க்குற காலேஜ் வந்து ஒரு இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் பிளேஸ் வேர் யூ கேன் எக்ஸ்பெரிமெண்ட், யூ ஹேவ் ஆல் த ஃப்ரீடம் டு டூ வாட் எவர் யூ வாண்ட், தேங்க்ஸ் டு த ஜெனராசிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட். அப்போது எனக்கு அடுத்தது என்ன பண்ணுறது தெரியல. அப்போது யோசிக்கும்போது கொரோனா வருது. அப்போது என்னோடய ஸ்டூடெண்ட்டோட சேர்ந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். கேன் வி ஹேவ் அ ஸ்டார்ட் அப்? ஓகே. எதை பொறுத்தது? ஏற்கனவே நாங்கள் ஸ்டார்ட் அப்பெல்லாம் ஆரம்பித்து கொஞ்சம் கையை சுட்டுருக்கிறேன். பட் அகைன் இது 3ஆவது தரமாக ஒரு ஸ்டார்ட் அப் திரும்ப ஆரம்பிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து. வாட் டைப் ஆஃப் ஸ்டார்ட் அப் இட் இஸ்? ஓகே. ஸோ என்ன பண்ணுறோன்னா, அந்த கொரோனா டைமில் யூ குட் ஹவ் சீன் லார்ஜ் நம்பர் ஆஃப் மைக்ரண்ட்ஸ் லேபர்ஸ் வந்து இங்கேருந்து அங்கே போகிறாங்க, சொந்த ஊருக்கு போகிறாங்க வேலை இல்லாமல். அது இட் வாஸ் லுக்கிங் வெரி பெயின்ஃபுல் டு அஸ். ஏன் அங்கேருந்து இங்கே வரணும்? அவனுக்கு அவன் ஊர் பக்கத்துலேயே இருந்தால் வேலை நல்லா கிடைக்கும் இல்லையா? அதுக்கான ஒரு எனேபிளராக நம்ம ஏன் இருக்கக்கூடாது? ஒரு நௌக்கரி மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை ப்ளூ அண்ட் கிரே காலர் ஜாப் சீக்கர்ஸுக்கு நம்ம கொடுத்தா என்ன? ஒரு ஜாப் போர்ட்டல். ஸோ அவன் நம்பர் மட்டும் ஒரு மிஸ்ட் கால் கொடுத்தா போதும், டுடே நான் இந்த ஊரில் இருக்கிறேன், எனக்கு இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த பின்கோடில் எனக்கு இந்த வேலைலாம் இருக்குது, என்னோட ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. அதுக்கு நீங்கள் வந்து நாங்கள் டெவலப் பண்ணலாம். ஆமாம், நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணிவிடுவோம், எம்ப்ளாயையும் கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ வி கிரியேட்டட் அ பிளாட்ஃபார்ம், வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் இட். அதுக்காக நாங்கள் இதில் பியூட்டி என்னென்னா, வி ஹவ் நாட் ஸ்பெண்ட் நாட் even a single penny from our pocket. இந்த கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னோட பழைய காலேஜ், நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜ், தே ஃபண்டட் மீ ₹1,00,000. ஒரு பைசா கூட எங்கள் பேக்கெட்லேருந்து போடல. ஸோ ஆரம்பிச்சிட்டோம். நிறைய ஜாப் ஃபேர்லாம் போகிறோம். நிறைய இடத்துல போய் கேட்கும்போது எனக்கு திருப்பூருக்கோ இல்லை கோயம்புத்தூருக்கோ வந்து வேலை தேடுறது அளவுக்கு என்கிட்ட காசு கிடையாது. நிறைய பேருக்கு அப்படி இருக்குது. ஸோ வி மேட் சம் கைண்ட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். அப்போ அந்த கொஞ்சம் பேர் நான் லேபர்ஸ் அங்கேருந்து காசு கொடுத்து நீ வா நான் உனக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அப்போ அவனுக்கு எப்படி வேலை வாங்கி கொடுப்போம்? ஸோ இது வந்து தே ஹேவ் அ ரியல் ப்ராப்ளம், இங்கே வர முடியல. இது வந்து கொஞ்சம் பேர் தான். அப்போது 2-3 ஜாப் ஃபேர்லாம் போய் அட்டன் பண்ணும்போது தான் தெரியுது, இட் ரிக்வயர்ஸ் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் as well as government support. Unless government intervenes in this kind of activity, இந்த ப்ராப்ளத்தை வந்து பெருசாக சால்வ் பண்ணிருக்காங்க. இல்லைன்னா மேபி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பத்தாது. இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆல்சோ ரிக்வயர்ட், ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ரிக்வயர்ட். த சேம் டைம் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டும் வேணும். ஏன்னா லாட் ஆஃப் டேட்டா நீட்ஸ் டு பி அரைவ்டு.
அவங்க எல்லா விஷயங்களும் வரணும்னா எனக்கு கவர்மெண்டோட சப்போர்ட்டும் வேணும். ஸோ அப்போது என்ன பண்ணுறோம், ஓகே லெட் அஸ் டேக் அ பைவட். ஏன்னா கேஷ் ஃப்ளோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த கம்பெனி. அப்போது பைவட் எடுக்கும்போது என்ன எடுக்கிறோம், ஓகே லெட் அஸ் ஒர்க் ஒன்லி ஆன் ஐடி, ஸ்பெசிஃபிக்லி ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி, நாட் ஆட்டோமொபைல். ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எம்பெடட், நான் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியர். ஸோ ஐ எம் மோர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரொபோட்டிக்ஸ். அதனால அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம். ஏன்னா அதுதான் எப்பயுமே பூமிங். அப்போ தான் இண்டஸ்ட்ரி கீழே விழுந்து, கொரோனாவில் கீழே விழுந்து மேலே போகுது. ஸோ யூ கேன் சி அந்த எக்கனாமி வந்து நல்ல பெருசாக பூம் ஆகி காமிச்சிது. ஸோ என்னென்னா இப்போ ஒவ்வொருத்தரும் கையில் வந்து எக்கச்சக்கமாக ஆஃபர் வச்சுருப்பான். ஒரு ஆஃபர் இல்லை 10 ஆஃபர் வச்சுருப்பான். நாங்கள் வி ஆர் த லேட் என்ட்ரி அண்ட் ராங் என்ட்ரி. நாங்கள் ஒரு 4-5 கம்பெனியோட சேர்ந்து டைப் போட்டுட்டு வி வேர் ப்ரொவைடிங் ரிசோர்ஸஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ், இன்ஜினியர்ஸ் ஃபார் தி கம்பெனி. அன்ஃபார்ச்சுனேட்லி வி குட் நாட் டூ கிரேட், பட் வி வேர் ப்ரொவைடிங். அப்போது வி அண்டர்ஸ்டுட் தெர் இஸ் அ ஹியூஜ் கேப் பிட்வீன் இண்டஸ்ட்ரி ரிக்குவயர்மெண்ட் and the availability in the market, either the college student or the experienced engineers. That's a big gap. ஸோ நம்ம காலேஜ்லேருந்து வெளியே வரும்போது என்ன நம்மக்கிட்ட இருக்கிற விஷயமோ அந்த விஷயம் வந்து கம்பெனியில் மேட்ச் ஆகலை. So that's a big skill gap. So why not we do some kind of skilling? ஏன்னா as a teacher-ஆ நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வரைக்கும் நான் ஒரு ஆக்சுவலாக அதுக்கு ஒரு வேர்டே இருக்கு இல்லையா, அன்எம்ப்ளாயபிலிட்டின்னு சொல்லி. அன்எம்ப்ளாயபிலிட்டி. அந்த அன்எம்ப்ளாயபிலிட்டிக்கான காரணம் என்னன்னா ஸ்கில். இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நான் படித்த காலத்தில் 99% ஆர் 95% ஆஃப் த ஸ்டூடெண்ட் பை ப்ராஜெக்ட்ஸ் ஃப்ரம் த சென்டர். இன்னைக்கு வரைக்கும் அது மாறல. இப்போ வரைக்கும் மாறல. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஸ்கில்லோ அந்த ஸ்கில்லுக்கான அந்த ஸ்கில்ல கொடுக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸும் அவங்ககிட்ட இருக்காது. ஸ்கில் கொடுக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸும் இருக்காது, ஸ்கில்லும் இருக்காது. ஏன்னா ஸ்கில் இருந்தால் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இல்லை மேபி ஒரு ப்ராஜெக்ட் வந்து காம்ப்ளிகேட்டடாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, அதனால ஏதாவது இருக்கலாமா? இல்லை, அவனுக்கு ஒரு சின்னதாக நீங்கள் ஒரு காலிங் பெல் பண்ண சொன்னால் கூட பண்ண தெரியாது. ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு ஒரு ஃபேன் எப்படா வேலை செய்யும், ஃபேன் எப்படா மாட்டுவேன், இந்த எல்இடி பல்ப் எப்படா மாட்டுவேன்னு கேட்டால் செய்ய மாட்டான், தெரியாது. அந்த ஸ்கில்ன்றது இல்லை. நம்ம தியரிட்டிக்கலாக ஃபென்டாஸ்டிக்லி வி ஆர் டீச்சிங் தம். And thanks to government of India as well as Tamil Nadu government. Tamil Nadu government oda scheme நான் முதல்வன் பார்த்தீங்கன்னா fantastic scheme. They really understood what is the problem. And they tried to intertwine skilling program in their curriculum. இல்லை அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியுமா? நான் முதல்வன் ஸ்கீம் என்னது, வாட் இஸ் இட் அபவுட்? நான் முதல்வன் வந்து ஸ்கில்லிங் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. பட் அந்த ஸ்கில்லிங் எப்படி நான் இம்பார்ட் பண்ணுவேன் பையனுக்கு? ஸோ த்ரூ ஸ்கூல் காலேஜஸ் அந்த ஸ்கூல் காலேஜ்னு பண்ணும்போது பையனுக்கு வந்து எப்படி அந்த காலேஜ் த்ரூ காலேஜ் தான் பண்ணணும், எப்படி நான் பண்ணுவேன்? ஸோ ஐ ஷுட் கிரெடிட் இட், ஐ ஷுட் இன்டர்ட்வின் வித் ரெகுலர் கரிக்குலம். அப்போது இந்த ஸ்கில்லை கொடுக்கணுன்னா காலேஜில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸால் மேக்ஸிமம் முடியாது. ஸோ தே கொலாபரேட் வித் கார்பரேட்ஸ். அவனோட சிஎஸ்ஆர் ஃபண்டை கொண்டு வராங்க. சில ப்ரோக்ராமுக்கு அவனால் பண்ண முடியும், சில ப்ரோக்ராமுக்கு வந்து ட்ரைனிங் பார்ட்னர்ஸாக they get help from training partners. Of course they pay for the training partners and we are one of the training partners for நான் முதல்வன். நான் அந்த ஸ்கில்லை வந்து நான் ஸ்கில் கேப்பை அட்ரஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் என்ன ஸ்கில் கேப் அட்ரஸ் பண்ணுறீங்க? நாங்கள் மெயின்லி வி ஒர்க் ஆன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எம்பெடட் சிஸ்டம்ஸ் தான். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எம்பெடட். இதே மாதிரி நிறைய ஸ்கில் கேப்ஸுக்கு அவங்க பண்ணுறாங்க. ஏஐக்கு பண்ணுறாங்க, மெக்கானிக்கலுக்கு பண்ணுறாங்க, டிசைனுக்கு பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி இது வந்து என்னென்னா ஒன்லி ஃபார் அஃபிலியேட்டட் காலேஜ், நாட் ஃபார் அட்டானமஸ் காலேஜ் திஸ் ஃபெசிலிட்டி. ஸோ ஏன்னா அட்டானமஸ் காலேஜ் தே சார்ஜ் a good fees, they can manage, but the affiliated colleges they may not able to charge the fees. So they wanted to address the major chunk of population. ஆக்சுவலாக இதில் இன்னொன்று இருக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இந்த ஸ்கில்லு நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்கில்லை வந்து நம்ம வெறும் வச்சுக்கிட்டு ஒரு டிகிரியோ ஒரு சர்டிஃபிகேட்டோ இல்லாமல், நான் சொல்கிறது ஃப்யூச்சரில், பட் இப்போ கூட ஐ ஜஸ்ட் லிசன் டு மேபி கூகுளோ இல்லை மைக்ரோசாஃப்டோ, ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் கம்பெனி, அவங்க வந்து எங்களுக்கு ஸ்கில் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அந்த டிகிரின்னு கொண்டு போகிற மாதிரி ஒரு இது நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற. இது ட்ரூ டு அன் எக்ஸ்டென்ட். இதை முதல்ல ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா HCL தான் வந்து ஃபினிஷிங் ஸ்கூல் ப்ரோக்ராம் முதல்ல ஆரம்பிச்சாங்க. சப்சிக்வெண்ட்லி இப்போ ஜோகோ பார்த்தீங்கன்னா ஜோகோ வேர்சிட்டின்னு தனியாக ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. தே ஸ்கவுட் த குட் டேலண்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்கூல். 12th நல்லா படிக்கிற பையனை வந்து ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து தே புட் ரிகுரஸ் 1 or 1.5 year ட்ரைனிங். அவன் பையன் பை த டைம் ஹி கம்ப்ளீட்ஸ் 18 or 19 தே அப்சர்வ் இன் டு தி ரெகுலர் ரோல். ஏன்னா இந்த பையன் ஆர் பொண்ணு வந்து ஸ்பெசிஃபிக்காக அண்ட் டெக்னாலஜியில் நல்ல ட்ரெயின் ஆயிருப்பாங்க. 1.5 வருஷம் ஃபோக்கஸ்டு ட்ரைனிங்.
அண்ட் தே பே த சேலரி as well. இட் இஸ் நாட் லைக் நீங்க இன்ஜினியரிங் சேர்ந்து ஃபர்ஸ்ட் இயர்ல மேக்ஸ் அதெல்லாம் சயின்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. of course they provide all these things. அந்த 2 year டிப்ளமோ ஆர் என்ன வேணுமோ அதுக்கு எல்லாம் சேர்த்து அவன் வந்து ஜோகோ யூனிவர்சிட்டின்னு கொடுக்குறான். என்ன அவனுக்கு ஒரு அக்ரிடேட்டட் டிகிரி கிடைக்காது, பட் தட் ஃபெல்லோ ஆர் கேர்ள் will மேபி ஆனா ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும் இல்லையா, லைக் தட் இஸ் சர்டிஃபைட் வித் தி ஸ்கில் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ அந்த ஸ்கில் கேப்பை அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஏன்னா எனக்கு தெரியும் என்ன மாதிரி ஒரு ஆள் டீச் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறேன் என்ன ப்ராப்ளம் ஏது ப்ராப்ளம்னு. எனக்கு எது வருதோ வரலையோ அவன் டீச்சிங் நல்லா வரும். அண்ட் ஐ ஆம் வெரி ஃபேசினேட்டட் அபவுட் த சிக்னல்ஸ். சிக்னல் வந்து இட்ஸ் அ சைன் ஆஃப் எவ்ரிபடி. அது மெஷின் சிக்னல் ஆகட்டும் சரி, எந்த சிக்னல் ஆகட்டும், சிக்னல் இஸ் மேட்டர். சிக்னல் தான் இன்றைக்கி வந்து என்எல்பி ஆகட்டும், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் ஆகட்டும், இல்லை ஆடியோ ப்ராசஸிங் ஆகட்டும், வீடியோ ப்ராசஸிங் எல்லாமே சிக்னல் தான். ஸோ அந்த டைமில் இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறோம். ஆரம்பித்து ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸுக்கு கொடுக்குறோம். பெருசாக போக முடியல. ஸோ அகெயின் வி டுக் த பைவட். ஒய் நாட் வி பிகம் அ ஸ்கில்லிங் கம்பெனி. ஸோ வி டுக் த ஸ்கில்லிங் கம்பெனி. ஸோ நவ் யூ ஆர் பிகமிங் அ வேற ஒரு எடுடெக் மாறும். ரைட். ஸோ இந்த டைமில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஐடெக்ஸ்னு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாங்க. இண்டிஜினைசேஷன் ஆஃப் டிஃபென்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அப்போ வந்து கார்டன் ரிச் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வார்ஷிப் பில்டிங் கம்பெனி, தே ஹேவ் போஸ்டட் அ ப்ராப்ளம். என்னென்னா அகெயின் வெல்டிங்கோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு வந்து எனேபிள்டு வெல்டர்ஸ் ஹெல்மெட் வேணும்னு கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, 2 சிக்னல்ஸ் வந்து ஐ எம் மோர் ஃபேசினேட்டட் அபவுட் தட். ஸோ அந்த ப்ராப்ளமும் நாங்கள் தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்டே இருக்கோம். திஸ் ப்ராப்ளம் இஸ் குட், வை நாட் வி சால்வ் இட். ஆனால் ஆல்ரெடி வி ஹவ் சால்வ்ட் டு அன் எக்ஸ்டென்ட். இந்த பக்கம் எடுடெக் இருக்குது, வி ஹேட் அ கன்ஃபியூஷன். ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும், 2 பண்ணால் சரியாக வராது. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்னோட அனதர் பார்ட்னர்கிட்ட கேட்குறேன். சார் அப்ளை பண்ணலாம், லெட் அஸ் see whether if we get it we will do, otherwise we leave it and we focus on edutech. Fortunately or unfortunately, out of 22 applicants, we were shortlisted. We were given the project, AI enabled welders helmet, with a funding of 1.5 crore. 1.5 crore அவங்க சொல்லியிருந்தாங்க, பட் வி ஆஸ்ட் ஒன்லி 1.2 crore. அதில் 61 lakhs வந்து we are investing. The remaining money is invested by Government of India, Ministry of Defence. Okay. So the project is completed. We have demonstrated how efficient our product is, and they are also very happy with our product. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்கோன்னா, அடுத்த ஃபேஸ்க்கு நீங்கள் காசு கொடுங்க. ஏன்னா இந்த ப்ராடக்ட்டை டேரெக்டாக நான் மார்க்கெட் எடுத்து போக முடியாது. We will give a second phase, we will complete it and we will match it with any other international product, the quality. அது போயிட்டுருக்குது. அதே நேரத்தில் இந்த காசு கொடுக்கறதுக்கு எங்கேருந்து காசு வரும்? See, one, I can invest all my savings and I can ask my friends and family. அவங்க எல்லாம் கொடுத்தாங்க, கொடுக்காமலாம் இல்லை. பட் 60 lakhs இட்ஸ் a huge money. ஒரு டீச்சருக்கு ஒரு 60 lakhs very huge money. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து அண்டர் ஸ்டார்ட் அப் டிஎனில் டான்சீட்னு ஒரு ஸ்கீம் கொடுக்குறாங்க. அதில் ஒரு 10 லட்சம் எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ மேட்சிங் கான்ட்ரிபியூஷன் என்னோட கான்ட்ரிபியூஷனாக கொடுக்குறேன். அது இல்லாமல் இந்த எடுடெக்கில் நாங்கள் பண்ண எக்ஸ்பெரிமெண்டேஷன் வித் டீச்சிங் லேர்னிங், ஐஐடி டெல்லியிலேருந்து எங்களோட ஒர்க்கு பார்த்துட்டு தே ஹவ் given an order to train somewhere around 2000 students. We had a huge margin. ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட we made with no investment, we had a transaction of 1 crore rupee. And meanwhile we also start training people in our office and various colleges. அங்கே காலேஜஸ்க்கெலாம் போகிறோம். ஏன்னா எங்களோட ட்ரைனிங் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஏன் வந்து ஒரே கிளாஸ் பையன் படிக்கணும்? கொலாபரேட், கன்சீவ், டெமான்ஸ்ட்ரேட் வித் கன்ஸ்ட்ரெயின்ட். இப்போ ஒரு பொலிட்டிஷியன்கிட்ட போனீங்கன்னா எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க. பட் என்ஜினியர்கிட்ட இதுதான்ப்பா இருக்குது, இதுக்குள்ளே பண்ணுப்பான்னு சொல்லுவாங்க, கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ வி artificially infuse constraint and we ask them to develop a solution for it. ஸோ இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது அந்த பையனோட க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. கொலாபரேட் பண்ணுறான், 4 பேரோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணுறான். ஸோ அவனோட இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ ஆஸ் எ டீம் ஒர்க் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் ஆகுது. அவன் அழகாக ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறான். ஸோ வி டெஸ்டட் C2DC வித் நியர்லி 7000 students அண்ட் ஸ்டில் வி ஆர் ஒர்க்கிங். அந்த ஸ்கில்லிங்கில் நீங்கள் 7000 ஸ்டூடெண்ட்ஸ். ஆமாம், இந்த வருஷம் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்வேர் அரௌண்ட் 10 to 12,000 நாங்கள் அச்சீவ் பண்ணுவோம். ஸோ 0 இன்வெஸ்ட்மெண்ட்,
ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்குதோ அதில் மாஸ்டர் பண்ணுறது. ஓகே, நம்ம ஆஸ்பயர் பண்ணது சினிமாவுக்கு, ஆனால் சினிமா நம்மளுக்கு கிடைக்கல. கிடைச்சது வாத்தியார் வேலை அண்டு சிக்னல், 2 தான் நம்மளுக்கு தெரியும். அதில் தான் நம்ம மாஸ்டர் பண்ணுறோம். அண்ட் இன்றைக்கி வந்து ஒன்றும் இல்லாமல் ஆரம்பித்தோம், ஒரு பைசா கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் ஆரம்பித்தோம். அதான் இன்றைக்கி ஸ்டார்ட் அப்போட இலக்கணமே அதுதானே. இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறதுக்கு வந்து வேறு இண்டஸ்ட்ரி இருக்கும். ஸ்டார்ட் அப் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் ஆரம்பிக்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட். இன்றைக்கி வந்து வி ஹவ் ட்ரைன் நியர்லி 12,000 ஸ்டூடெண்ட்ஸ். 12,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களோட டார்கெட். அடுத்த வருஷம் எங்களுக்கு கொஞ்சம் ஃபண்டிங் வருது அப்படின்ற பட்சத்தில் we can reach in the next 1 yearல we can reach easily 50,000 students. 50,000 students. ஓ, அதுக்கு என்ன ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படும்? See, I need some funding support. ஒரு ஃபண்டிங் சப்போர்ட் இருக்குது. சரி, நான் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு சின்ன அரித்மெட்டிக். ஸோ இந்தியாவில் வந்து இப்போ தமிழ்நாடு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். இந்தியா வந்து ஐ வில் கம் பேக் லேட்டர். தமிழ்நாட்டில் வந்து 12th படிக்கிறவங்க எழுதுகிறவங்க 10 to 12 lakhs எழுதுவாங்க. நம்ம 10 lakhsனு எடுத்துப்போம். அதில் 7 lakhs, அதாவது தமிழ்நாட்டோட கிராஜுவேட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இஸ் 70% லாஸ்ட் இயர். 70%. ஏர்லியர் இயர்ஸில் வந்து 40%. 40%, அதாவது 12th படித்தவங்க ஹையர் எஜுகேஷனுக்கு போகிறது. இந்த வருஷம் வந்து தேங்க்ஸ் டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, தே புட் லாட் ஆஃப் எஃபர்ட் டு கன்வெர்ட் 40 into 70. 70%. That is a huge increase இல்லையா? Whereas national average is only 28%. 28. ஸோ நேஷனல் ஆவரேஜ் இங்கே இருக்குது. ஆமாம். ஓ, தமிழ்நாடு இஸ் அட் மச் பெட்டர். ஓ, ஃபென்டாஸ்டிக். ஓகே, இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் அச்சீவ்மெண்ட். கரெக்ட். பயங்கர எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த பட் இது வெளியே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரியும். அன்ஃபார்ச்சுனேட்டாக அது இவங்க கவர்மெண்ட் சொல்லாமல் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும், பண்ணலை. ஓகே 70% ஹியூஜ் மணி, ஹியூஜ் வேல்யூ. இப்போ 10 லட்சம் பேரில் 7 லட்சம் பேர் வந்து ஹையர் எஜுகேஷன் போகிறான். அதில் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க மட்டுமே வருஷத்துக்கு 1.5 லட்சம் பேர். இப்போ 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறான்னா எவ்வளோ ஆச்சு? 6 லட்சம் பேர். 6 லட்சம் பேரில் இஃப் ஐ டார்கெட், சரி, அது இல்லாமல் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறவங்க, சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்க பிஎஸ்சியில், இதெல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் பேர் வந்து நிற்பாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 லட்சம் பேர் வந்து நம்ம சயின்ஸ் ரிலேட்டட், மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டட், இன்ஜினியரிங் ரிலேட்டட் எல்லாம் இருக்கிறவங்க. 5 லட்சம் ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணுங்கள், 4 வருஷத்துக்கு 20 லட்சம் பேரில் இஃப் ஐ ஃபோக்கஸ் ஒன்லி 5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிவிங் ட்ரைனிங் ஃபார் அ வீக் ஆர் எ மந்த் அட் எ காஸ்ட் ஆஃப் 5,000 rupees, what is the revenue we can generate? Just imagine what is the volume if you scale up to India level. தமிழ்நாடுக்கு மட்டுமே நீங்கள் சொல்கிறது? தமிழ்நாடுக்கு மட்டுமே if I can train 5 lakhs per semester with a cost of 5,000 rupees per student. ஒரு வருஷத்துக்கு நான் 10 லட்சம் பேர் ட்ரெயின். பட் அப்படி ட்ரெயின் பண்ணால் வேலை கிடைக்கும், இது பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம எது டிமாண்ட் எங்கே இருக்கு? இப்போ the next revolution is only on electronics and AI. இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி இங்கே உள்ள வருது. ஸோ நீங்கள் எலக்ட்ரானிக்ஸும் இருக்குது, அதில் ஏஐ இருக்கு. ஆமாம், இன்னைக்கு ஐஓடின்னு நம்ம சொல்கிறோம்னா, ஐஓடி வித்தவுட் ஏஐ தேர் இஸ் நோ ஐஓடி. வெறும் டேட்டா மட்டும் வாங்குறதுல எனக்கு வேலை கிடையாது. அதை வாங்கி யூ ஹேவ் டு ப்ராசஸ் அண்ட் டு அனலைஸ் பண்ணணும். டேட்டா அவ்வளோ ஹியூஜ் டேட்டா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த டேட்டா எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க? யூ நீட் ஏஐ. அப்போ இட் இஸ் இன்னோவேட்டபிள். இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம 2 விஷயம் பண்ணோம். ஸோ இட் இஸ் நாட் சம்திங் தட் இஸ் லைக் ஒரு லெகசி டெக்னாலஜி சொல்லி தர போகிறதில்ல. யூ ஆர் கோயிங் டு த நெக்ஸ்ட் லெவல். எலக்ட்ரானிக்ஸோட சேர்த்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ் சொல்லி தரப்போம், ஏஐ சொல்லி தரப்போம். ஸோ இந்த ஸ்கேலபிலிட்டிக்கு நீங்கள் கணக்கு பண்ணீங்கன்னா எவ்வளோ பேர் வருவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. வாட் இஸ் த ரெவென்யூ யூ கேன் இமேஜின். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆல்மோஸ்ட் ஆல் த எடுடெக் கம்பெனிஸ் ஆர் ஃபெயிலிங். தே ஆர் நாட் டூயிங் குட் பிகாஸ் த ஓவர் ஹெட்ஸ் இஸ் வெரி ஹை அண்ட் தே ஆல்வேஸ் வாண்ட்ஸ் டு பி ஒன்லி இன் ஆன்லைன். இப்போ பிகாஸ் ஆன்லைனில் நீங்கள் ஒன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா then you can just show the video a number of people. அது வந்து வாய்ப்பு இல்லை. who will learn? நீங்கள் மேக்ஸிமம் இப்போ நம்ம 1 மணி நேரம் பேசுகிறோம், பட் அதையுமே நீங்கள் எடிட் பண்ணி ஷார்ட்ஸாக தானே போடுறீங்க. இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க. நான் 1 மணி நேரம் பேசுறது, நான் பேசுறது எவன் கேட்க போகிறேன்? பட் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட்? அதை மட்டும் நீங்கள் எடுத்து அதை ஹைலைட்டாக போட்டிங்கன்னா தான் உங்கள் வீடியோ வந்து ஒருத்தன் பார்ப்போம். கரெக்ட். அப்போது 1 மினிட்டுக்கு மேலே உங்களுக்கு வீடியோ போகக்கூடாது. நான் 1 மணி நேரம் பேசி சொல்லி கொடுத்தேன், அவன் படிப்பான். ஈவன் இஃப் அ ஃபேக்கல்ட்டி சீட்டிங் நோபடி வில் லிசன். அதுவும் ஒரு ஃபேக்கல்ட்டி விர்ச்சுவலாக இருக்கிறத வச்சுட்டு நான் என்ன படிக்க போகிறேன்? நான் கேமரா ஆஃப் பண்ணிவிடுவேன். நான் படிக்கிறேன்னு அவனுக்கும் தெரியாது.
அந்த வாத்தியாரும் நிறைய டைமில் கேமரா கொரோனாவில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய டீச்சர்ஸ் அதே தான் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம். அந்த கொரோனாவில் ஓகே இந்த ஆன்லைன் எஜுகேஷன் வாஸ் டூயிங் குட் பட் நாட் நவ். So that is the reason almost all the edutechs are failing and we wanted to bridge that and we know how to do it with a little margin. அப்போ உங்களோடதுல வந்து எலிஜிபிலிட்டி வரணும் அப்படின்னா அந்த பையன் என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். whoever wants they can come. அந்த பையன் எல்லாமே என்ன அவனே 60% இருக்கணும், 70% இருக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லையா? நான் வேலைக்கு எடுக்கிறதே வந்து நான் ஒரு விஷயம் சொன்னேன். நான் ஃபர்ஸ்ட் இயரில் 10 அரியர் வாங்கினேன், 7 அரியர் வாங்கினேன், 10 அரியர் வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இப்போ எனக்கு வந்து என்னென்னா டீச்சிங்க்கு வர்றவங்க டீச்சராக வர்றவனுக்கு வந்து இன்னைக்கு நல்ல மார்க் வாங்குறவன் டீச்சராக வரமாட்டான். அவன் ஏற்கனவே ப்ரில்லியன்ட், அவனுக்கு எங்கேயா வேலை கிடச்சிடும் போயிடுவான். ஆனால் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு அவனுக்கு தான் தெரியும் இதை எனக்கு புரியல அப்படின்றது எப்படி தெரியும். அப்போது எனக்கு தானே தெரியும். ஐ கேன் பி த ஒன்லி த குட் டீச்சர். நல்லா படிக்கிறவன் குட் டீச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவனுக்கு எல்லாம் ஈஸியாக புரியும். புரியாத ஒரு மக்கு பையனுக்கு வந்து அவன் டீச்சர் ஆகும்போது தான் இதெல்லாம் எனக்கு புரியல, அப்போ அந்த பையனுக்கும் புரியாது. லெட் மீ கன்வே இன் அ பெட்டர் வே. அந்த பெயின் பாயிண்ட்ஸ் எங்களுக்கு தானே தெரியும். அப்போ நீங்கள் யாரை வேணா எடுக்கலாம். ஆமாம், நான் இஃப் whoever is having arrear I welcome them. அரியர் இருந்து வெல்கம் பண்ணுவீங்களா? ஆமாம், வா நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன், படி, வேலைக்கு போ. பட் வேலை கிடைக்குமா அரியர் இருந்தா? நானே வேலை கொடுக்குறேனே, நான் வேலைக்கு எடுக்கிறதே அப்படி தானே எடுக்கிறேன். பட் he will be very sincere to us because we are creating an employment for him. We are providing it where he cannot survive, we are creating an opportunity. அவன் நம்மக்கிட்ட 2 வருஷம் இருந்தான்னா அவன் வந்து he will be very talented within 2 years. அவன் அடுத்த இடத்துக்கு போகும்போது அவனோட ஸ்கில்லோட நாலேஜ் வந்து யூ கேனாட் கம்பேர் வித் எனிபடி. அந்த அளவுக்கு அவன் ட்ரெயின்டாக இருப்பான். ஏன்னா அவனுக்கு சொல்லியும் தர தெரியும், ஸ்கில்லும் இருக்கும். அப்படின்னா he will excel anybody. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது people will come to me. எனக்கு ஓவர் ஹெட்டும் கம்மியாயிடுது. லிட்டரலி ஓவர் ஹெட்டுங்கிறது ஒரு பெருசாக இல்லை. மேபி மேன் பவருக்கு இருக்கலாம். மேன் பவர் தான். மேன் பவருக்கு நான் இவனுக்கு நிறைய சம்பளம் கொடுக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. ஏன்னா we are training them. அவனுக்கு புரிகிற மாதிரி நான் ட்ரெயின் பண்ணுறேன். அதுதான் பியூட்டி. அப்போ அவனுக்கு என்ன பெயின் பாயிண்ட்டுன்னு தெரியுது. அந்த பெயின் பாயிண்ட்டை அவன் சால்வ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறான். நாங்களும் அந்த பெயின் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதை எப்படி பெட்டராக கொண்டு வரணும். C2DC ஒன்று இன்வெர்ட் பண்ணோம். பட் we are not stopping there. We are going to the next level. ஸோ அடுத்தது நம்மளே ரீஇன்வென்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். நான் ஒவ்வொரு ஜென்ரேஷனும் மாறிட்டு இருக்குது. அப்போ நான் சேம் கண்டென்ட்டு சேம் டாபிக் வச்சுட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன்னா ஐ வில் பி அவுடேட்டட். நான் வந்து ஆல்ரெடி பூமர் ஆயிடுவேன். ஆல்ரெடி பூமர் இப்போ சுத்தமாக வெளியே தூக்கி போட்டுருவான். அப்போ அவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போனோம்னா ஐ நீட் டு ரீபர்ன் எவ்ரி டைம். இப்போ புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வரணும், புதுசாக டீச்சிங் மெத்தடாலஜி கொண்டு வரணும், அதை அவனுக்கு எப்படி அழகாக கொண்டு போய் சேர்க்கணுன்றது எல்லாத்தையும் கொண்டு வரணும். ஸோ இட்ஸ் a big one. So right now you are in this position. இல்லைங்களா? Okay. Very nice. Zero investment to 1 crore. We are aspiring to be a 500 crore company in next 3 years. Oh, it's a very aggressive. ஏன்னா அவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் இருக்கு. வேற எந்த இண்டஸ்ட்ரியிலையும் இவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் இருக்குமானா இருக்காது. எடுடெக்கோட இம்பார்ட்டன்ஸே இங்கே தான் வருது. ஏன்னா the traditional mass education will not provide the necessary skills. That's a good thing as well as a bad thing for us. Good thing is இவ்வளோ ஸ்டூடெண்ட்டை டீச் பண்ணுறதுக்கு அந்த மாஸ் எஜுகேஷன் தான் வேணும். மாஸ் எஜுகேஷன்லாம் பண்ண முடியாது. அவனுக்கு தேவையான தியரட்டிக்கல் ஃபண்டமெண்டல் அவங்க கொடுத்துருவாங்க. பட் ஸ்கில்லை கொடுக்கறதுக்கு அவங்களால முடியாது. ஸோ தே ஹேவ் டு கம் டு அஸ். ஸோ இட் இஸ் அ குட் ஃபார் அஸ். ஸோ இட் இஸ் அவங்களுக்கும் ஒர்க் இருக்குது, உங்களுக்கும் ஒர்க், எனக்கும் ஒர்க் இருக்குது. ஸோ வி ஷுட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். அப்போ தான் ஒரு ஸ்கில்டு அண்ட் எம்ப்ளாயபிள் கிராஜுவேட்ஸை நம்ம கிரியேட் பண்ண முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் போத் த கவர்மெண்ட்ஸ் ஆர் taking necessary steps to improve the skills and to make them employable. So I think we will close with this for the first session. So sir, இப்போ நம்ம வந்து நம்மளோட எபிசோடில் செகண்ட் செஷனுக்கு வரோம். ஸோ செகண்ட் செஷன் வந்து a day in the life. ஸோ உங்களோட வாழ்க்கை டெய்லியும் போயிட்டுருக்கிறது காலையிலேருந்து நைட்டு நீங்கள் தூங்குற வரைக்கும் எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக இருந்திருக்கீங்க. நீங்கள் அதே சமயம் வந்து யூ ஆர் நவ் இன்டு ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம், அப்புறம் இப்போ ஸ்கில்லிங்கில் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன மாதிரி ஒரு லைஃப் இருக்கும்? ஓகே, ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் நான் ஒரு ஏர்லி பேர்ட். ஸோ 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவீங்க. 4லேருந்து 5 மணி தான் நம்மளோட டைம்.
அதுக்கு மேலே நான் தூங்குறதா எப்பயுமே தூங்க மாட்டேன். ஈவன் 12 மணிக்கு படுத்தாலும் சரி, 1 இல்லை மணிக்கு அது ஒரு பயோ கிளாக் மாதிரி. பயோ கிளாக் தான். அதுக்கு மேலே தூக்கம் வராது என்ன பண்ணாலும். ட்ரெயினில் போனாலும் சரி, ஃப்ளைட்டில் போனாலும் சரி, அந்த டைம் வந்து 4 o'clock தான். அதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து தூக்கம் வராது. ஸோ என்ன காலையில் எழுந்திரிச்சு ஒரு 10 to 15 minutes மெடிடேஷன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து ஐ ஸ்டார்ட் ரீடிங். வாய்ப்பு கிடைச்சா எப்போ டைம் கிடைக்கும். மெடிடேஷன் எப்போ இருந்து ஆரம்பிச்சது? மெடிடேஷன் வந்து குவைட் ஆஃபன் ஐ டூ இட். அது எல்லாமே வந்து இப்போ ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். அந்த மெடிடேஷன்னா இந்த மெடிடேஷன் அந்த மெடிடேஷன்லாம் கற்றுக்கிட்டதுனால ஜஸ்ட் ஐ லிசன். கண்ணை மூடி உட்காந்துருப்பீங்க. ஆல்ஃபா சவுண்ட், பீட்டா சவுண்ட், தீட்டா சவுண்ட் சொல்லுவாங்க. ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி அந்த சவுண்டு தான் அகைன். இப்போ ஒவ்வொரு ஸ்டேட் சிக்னல். ஆமாம், நீங்கள் இஎம்ஜி எடுத்தீங்கன்னா இஜி இஎம்ஜி எடுக்கும்போது இஎம்ஜி வந்து நம்மளோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா தீட்டா பீட்டான் இருக்கும். ஸோ இந்த ஆல்ஃபா வேவ்க்குள்ளே வர்றதே வந்து ஒரு பெரிய சேலஞ்சு தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அது புரியல. ஆல்ஃபா வேவ்க்குள்ளே வரணும். நம்ம மைண்டை வந்து ரொம்ப ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டு அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம மைண்ட் திங்கிங் வந்து நிறைய போயிட்டே இருக்கும் இல்லையா. சி இஃப் யூ ஸ்டே ஃபார் அ மினிட் ஏன்னா எக்கச்சக்க திங்கிங் வந்துட்டே இருக்கும். தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். தாட்ஸ் வந்து ஃப்ளட் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து யூ கேன் நாட் கான்சென்ட்ரேட் ஆர் ஃபோக்கஸ். அந்த தாட்ஸ் எல்லாம் போனோம் அப்படின்னா இட் டேக்ஸ் டைம். ஸோ அதெல்லாம் போய் அந்த ஐ வுட் சே இட் இஸ் தாட்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன ஸ்டேஜில் இருப்போம்? அந்த ஆல்ஃபா பீட்டா தீட்டால இருப்போம். நம்ம தீட்டால இருப்போம். ஓ, இப்போ நார்மலாக ஒருத்தங்க இருக்கவங்க தீட்டால இருப்பாங்களா? தீட்டால இருப்பாங்க. அந்த லோவஸ்ட் ஃப்ரீக்வன்சி கீழே கொண்டு வரதான் சேலஞ்ச். அடுத்தது பீட்டாவா? பீட்டா. ஓகே. அது என்ன அது நார்மலாக வரும். அது அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ளே வரதான் ரொம்ப சேலஞ்சு. அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு வர்றதுக்கு நான் இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். வந்துட்டேன்னா வரலையான்லாம் எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ப்ராக்டிஸ். அது நீங்கள் பண்ணும்போது வச்சு பார்த்தா தான் தெரியும். ப்ராக்டிஸ் பண்ணுறது தான், அவ்வளோ. ஜஸ்ட் ஐ மெடிடேட் ஃபார் 10-15 minutes அண்ட் தென் ஐ ஹேவ் அ ஸ்மால் ஒன் டாட்டர். பெரிய பொண்ணு 9th, சின்ன பிள்ளை 3.5 years. ஸோ ஒய்ஃப் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங். ஸோ கிச்சன் சைடில் வந்து 2 பேர் வேலை பார்த்தா மட்டும்தான் காலையில் பேக் பண்ணி அனுப்ப முடியும். ஸோ ஐ ஹெல்ப்பர். டைம் கிடைக்கும் போது சைக்கிளிங். அப்போ நீங்கள் நல்லா குக்கிங் பண்ணுவீங்க? நான் பண்ணுவேன். எங்களோட போன எபிசோடில் சொல்லுவாங்க குக் பண்ணுற ஹஸ்பண்ட் கிடைக்கிறது வந்து பெரிய விஷயம். அதில் இப்போ 3rd எபிசோட்லேயே நாங்கள் பார்த்துட்டோம். ஓகே. குக் ரெகுலர்லி. அது ஒரு ஆர்ட், ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் தான். இட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட். நாங்கள் கற்றுக்கிட்டது வந்து நாட் பை சாய்ஸு, வேற வழியே இல்லாமல் நாங்கள் கற்றுக்கிட்டோம் யூஎஸ்ல இருக்கும்போது. எல்லாரும் அப்படிதான். ஸோ நீங்களும் யூகேல? அது போக நான் என்னோட அப்பா அம்மா விட்டு நான் ஒரு 18 வயசுல வெளியே போயிட்டேன். என்னோட காலேஜுக்கு அப்புறம் நான் அதுவும் நீங்கள் யூகே ட்ரெண்டில் நான் அதுக்கப்புறம் வீட்டை விட்டு தான் வெளியே இருக்கிறேன். நம்ம என்ன லீவுக்கு மட்டும் தான் நான் வீட்டுக்கு வருவோம். அதனால பெருசாக எனக்கு வராது இல்லை. ஸோ அதனால சம்மவ் ஐ ஸ்டார்டட் குக்கிங். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் எனக்குன்னா நான் கிளாஸுக்கு போனோன்னா படிச்சாகணும். ஏன்னா நான் டபுள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன், டபுள் ஆக்ட். ஸோ கிளாஸ் இருந்தால் கிளாஸுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ என்னோடய பியூட்டி என்னென்னா நான் கிளாஸுக்கு போகும்போது முடிஞ்ச வரைக்கும் கையில் எதுவும் எடுத்துகிட்டு போக மாட்டேன் எக்ஸப்ட் சாக் பீஸ். ஸோ ஐ டோன்ட் யூஸ் புக்ஸ் ஆர் சம்திங். சம்டைம்ஸ் எஸ் ஐ யூஸ் பவர் பாயிண்ட் அண்ட் அதர் திங், பட் ஐ ப்ரிஃபர் நாட் டு டேக் எனி திங் வித் மீ. ரெஃபரன்ஸ்க்கெல்லாம் எதுவும் கிடையாது. அப்போ நான் படிச்சு தானே போகணும். கிளாஸில் எதுவும் எடுத்து போக மாட்டேன். ஸ்பான்டேனியஸாக வர்றதுக்கு நான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போவேன். ஸோ அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டிய டைம் கொஞ்சம் இருக்கும். அண்ட் தென் ஐ ஹாவ் டு ட்ராப் மை லிட்டில் ஒன் வந்து டே கேர். 9:30 அவளுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கும். விட்டுட்டு காலேஜுக்கு வருவேன், இல்லை ஆஃபீஸ் போவேன், ஏதாவது ஒன்று பண்ணுவோம். அண்ட் தென் ஃபுல் டே ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, காலேஜில் இருந்தாலும் அந்த ஒர்க்கு தொடர்ச்சியாக இருக்கும். ஏதாவது ஒன்று ரிசர்ச் இருக்கும், இல்லை டீச்சிங் இருக்கும். ஆஃபீஸ்க்கு வந்தாலும் அந்த ஒர்க் இருக்கும். பட் இந்த ரிசர்ச்னா இந்த என்ன சொல்கிறது, டைமிங்கே பார்க்காம பண்ணுவாங்க அந்த மாதிரி? ஆமாம். திஸ் இஸ் நாட் ஓன்லி நவ், ஈவன் மை பிஹெச்டி டேஸ்லேயே பார்த்தீங்கன்னாலுமே ஐ யூஸ் டு ஸ்லீப் இன் த லேப். ஸ்லீப் இந்த லேப்னா சோஃபாஸ் அந்த மாதிரி? சோஃபாவில் இல்லை, ஸ்லீப்பிங் பேக் இருக்கும், தரையில் படுத்து தான் தூங்கணும். வேற எங்கே அந்த கம்ஃபர்ட்லாம் எங்கே கிடைக்கும் உங்களுக்கு? நீங்கள் சொல்கிறது டென்ட்டில் எப்படி தூங்குவாங்களோ அதே மாதிரி தான் தூங்கும். ஸ்லீப்பிங் பேக் தான் இருக்கும். அந்த ஸ்லீப்பிங் பேக் எடுத்து போட்டு அங்கே வெளியே தூங்கிட வேண்டியது. ஸோ சம்டைம்ஸ் ஈவன் ஹியர் நான் இங்கே கேசிட்டியில் இருக்கும்போதுமே சில டைம் நான் லேட்டாக தான் வருவேன். சம்டைம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எதாவது பண்ணணும், எதாவது ஒர்க் பண்ணணும்னா லேட் நைட் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் நேச்சுரலி ஐ வில் நாட் ஒர்க் லேட். நான் செகண்ட் ஷோ சினிமாவே பார்க்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ டோன்ட் ப்ரிஃபர். ஏன்னா காலையில் சீக்கிரம் எழுந்திக்கிறதுனால என்னால் லேட் நைட் இருக்க முடியாது. ஸோ ஒர்ஸ்ட் கேஸ் 10:30, அதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஐ ட்ரை டு ரீட் அட்லீஸ்ட் ஒரு 15 pages படிச்சிருவேன் டெய்லியும். அப்புறம் என்ன மாதிரி புக்ஸ் படிப்பீங்க? மிக்சடாக தான் படிப்பேன் நான்.
ஃபிக்ஷனும் படிப்பேன், நான் ஃபிக்ஷன் படிப்பேன். பொன்னியின் செல்வன் இதெல்லாம் படிக்கிறதுனால அதோட சீரீஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? பொன்னியின் அதெல்லாம் செல்வன், கடல் முடிஞ்சது. புறா, அது எல்லாமே அந்த காலத்திலேயே முடிச்சாச்சு. இப்போ அது முடிச்சாச்சு. திருப்பி எல்லாம் படிக்கிறதுலாம் இல்லையா? திருப்பி படிக்கிறதுக்கான தேவை இல்லை. இன்னைக்கு அது நம்மளுக்கு அதை தாண்டி வந்தாச்சு. இல்ல நிறைய பேர் வந்து நான் 4 தடவை படிச்சேன், 5 தடவை இல்ல படிச்சேன். அதெல்லாம் படிக்க வேண்டிய டைம் படிச்சாச்சு. இதுக்கப்புறம் அதில் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு இல்லைங்க. ஸோ அப்போ வரும்போது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த உல்ஃப் டோட்டம்னு சொல்லிட்டு ஒரு புக்கு தமிழில் வந்து ஓநாய் குலச்சின்னம்னு சொல்லிட்டு வந்துச்சு. அந்த புக்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான புக். அதை படிச்சுட்டு நம்ம பார்க்குறவங்களாம் அந்த புக் பற்றி தான் பேசிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். யார் இதை படிக்கணும்? யார் வேணாலும் படிக்கலாம். இட்ஸ் அ ஃபிக்ஷன் தான். ஒரு ரியல் ஸ்டோரியோட எப்படி சைனீஸ் இல்ல என்ன ஜானர் என்ன அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஷன் தான். ஒரு சைனீஸ் வந்து மங்கோலியாவை வந்து எப்படி வந்து இன்வைட் ஆகிறாங்க, அந்த ஒரு பெரிய கல்ச்சுரல் விஷயத்த வந்து ஒரு ஒரு 70 வருஷ ஸ்டோரியை வந்து சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நம்ம ஊரில் வந்து பாம்பு வந்து சாமியாக கும்பிடுவோம் இல்லையா? பாம்பு சாமியாக கும்பிடுவோம், மாடை சாமியாக கும்பிடுவோம். அங்கே வந்து ஓநாயை வந்து சாமியாக கும்பிடுறாங்க. அதான் உல்ஃப் தோட்டம், ஓநாய் குலச்சின்னம். செங்கிஸ்கான் வந்து மங்கோலியாவிலேருந்து வந்தவன் தான். அப்போது அந்த எப்படி சைனீஸ் வந்து மங்கோலியாவுக்குள்ளே போகிறாங்க, எப்படி அந்த கண்ட்ரியோட எல்லா ட்ரெடிஷனும் மாறுது அப்படின்றத ஒரு ஒரு அட்டகாசமான ஸ்டோரியாக சொல்லியிருப்பாங்க. அப்போது நம்ம எப்படி இங்கே பாம்பு வழிபடுறோமோ அதே மாதிரி அங்கே வந்து ஓநாயை வழிபடுவாங்க. அதை வந்து இட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் லெசன்ஸ் ஆஸ் வெல். மேனேஜ்மெண்ட் லெசனும் வந்து ஃபேண்டாஸ்டிக்கான மேனேஜ்மெண்ட் லெசன் வரும். அதில் ஒரு சீன் வந்து ஒரு ஒரு நரேஷன் வரும். ஓநாய் எப்படி இருக்கும்னா, ஓநாய்க்கான ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா மான் என்ன பண்ணும், வேகமாக ஓடும். ஸோ அந்த ஓநாய் வந்து தனியாக போகுது, கூட்டமாக தான் போகும். ஸோ இந்த ஓநாயெல்லாம் மறைஞ்சு இருக்குமா அந்த புல், அங்கே வந்து மேய்ச்சல் தான் மெயின். மானெல்லாம் நல்லா மேய்ஞ்சு எப்போ வயிறெல்லாம் ஃபுல்லாகி ஓட முடியாதுன்ற ஃபீலிங் வருதோ அது வரைக்கும் காத்துட்ருக்குமா. ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் அன்டில் இட் கெட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இட்ஸ் அ மேனேஜ்மெண்ட் லெசன். அது எப்போ அதால் ஓட முடியலையோ அப்போ போய் அசராமல் அடித்து சாப்பிடலாம். நான் அது கூட சேர்ந்து ஓடணும். இது ஒரு பாட்டு. அதாவது வென் இட் கோஸ் ஃபார் ப்ரே, ப்ரிடேட்டர் வராங்க அப்படின்னா அது என்ன பண்ணுமா, சாப்பிட்டதை வாந்தி எடுத்துட்டு ஓடுமா. அது ஆப்போசிட்லயும் தெரிஞ்சிருக்கு, எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு. ஸோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் ஓநாய் உல்ஃப். அந்த ஓநாய் மாதிரி இருக்கணும், ஓநாய் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஓநாய்க்கான புத்திசாலித்தனம் பாருங்க. தட் அப்போ அவன் வந்து மங்கோலியாவில் இருக்கிற ஓநாயை எடுத்துட்டு அப்போது வந்தது தான் வந்து இங்கே விஷயமா இருக்குது. எப்படி ஜெங்கிஸ்கான் வந்து ஆல்மோஸ்ட் என்டையர் வேர்ல்டை கான்கேர் பண்ணன்றதுக்கான ரீசன் இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ அப்போது ஏதாவது ஒரு புக்கு டெய்லி தொடர்ச்சியாக படிச்சுட்டு, மேனேஜ்மெண்ட் புக்கும் படிப்பேன், செல்ஃப் ஹெல்ப் புக்கும் படிப்பேன், எல்லாத்தையும் ஒரு மிக்சராக தான் படிப்பேன். சேம் டைம் ஐ வில் ரீட் 2 or 3 புக்ஸ். ஒரே புக்கு ஒரே மாதிரி படிச்சுருந்தா போர் அடிச்சிடும். அதனால் அங்கங்கே வச்சு படிக்கிறது. அப்புறம் மகளுக்கு நைட்டு கதை சொல்லி தூங்க வைக்கிறது, இல்லை ஏதாவது அவளோட விளையாடிட்டு இருக்கிறது, இப்படி போகும். அவன் தூங்கின பிறகு ஏதாவது கொஞ்சம் வேலை இருந்ததுன்னா, ஆஃபீஸ்க்கான வேலையோ இல்லை எனக்கான பிளானிங் இருந்ததுன்னா அடுத்த நாளுக்கான பிளானிங் வந்து நான் ரெகுலராக பண்ணிடுவேன். ஸோ ஸ்லீப் டைம் யூஸ்வலாக இந்த டைமு? ஸ்லீப் வந்து நான் 10:30 to 5, 4:30 அப்படி வச்சு 4:30, 10:30 to 4:30. இதுதான் என்னோட நார்மல். ஸோ ஐ திங்க் ஏன்னா இதுவுமே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பார்ட்டுங்கிற மாதிரி தான் இருக்கு. இட் இஸ் நாட் லைக் அ வெரி கேஷுவல் 9 to 5 ஜாபோ இல்லை அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா 2 பேருமே ஒர்க் பண்ணுற ஆளுங்க. ஒய்ஃபும் ஒர்க் பண்ணுறாங்க. ஷீ ஆல்சோ ட்ராவல்ஸ் அ லாட். ஷீ இஸ் அன் ஆடிட்டர் கவர்மெண்ட்டில். ஸோ ஷீ ஹேஸ் டு ட்ராவல் அ லாட். நானும் ட்ராவல் நிறைய பண்ணுறாள். ஸோ அதனால் கிட்ஸை பேலன்ஸ் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பெரிய ஒரு ஷெட்யூல் மாதிரி இருக்கும். பெரிய ஷெட்யூலாக இருக்கும். அங்கே ஒரு ஷெட்யூல் போடணும், இங்கே ஒரு ஷெட்யூல் போடணும். ஓகே, நான் எங்கேயும் அவுட் ஸ்டேஷன் போகிறேன்னா ஷீ வில் மேனேஜ். இஃப் ஷீ இஸ் கோயிங் அவுட்னா ஐ வில் மேனேஜ். சம்ஹவ் வி ஹேவ் டு பேலன்ஸ். ஏன்னா இது இன்ஃபேக்ட் இது ஒரு விதத்தில் நம்மளுக்கு ஒரு ஹடில் தான். பட் ஐ ஆல்சோ என்ஜாய் இட். ஸோ ஐ திங்க் வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் செகண்ட் செஷன். ஸோ ஐ திங்க் வீல் கோ ஃபார் தி தேர்ட் செஷன். ஸோ தேர்ட் செஷன் வந்து இட்ஸ் அபவுட் பிகமிங் ஒன். ஸோ பிகமிங் ஒன்னுங்கிற இடத்துல வந்து நீங்கள் பிகமிங் மிஸ்டர் பசுபதின்னு போட்டுக்கோங்க. ஸோ அப்போ வந்து இஃப் சம் ஒன் வாண்ட்ஸ் டு பி, மேபி அவர் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி படிச்சுட்டு இருக்கலாம், அரியர் வச்சுருக்கலாம், அதுக்கப்புறமா முடிக்கணும்னு நினைக்கலாம், இல்லை முடிச்சுட்டு எம்எஸ் பண்ணலாமோ இல்லை பிஹெச்டி பண்ணலாமோன்னு நினைக்கலாம். அவர் இந்த எந்த ஸ்டேஜில் வேணால் அவங்க இருக்கலாம். ஸோ அப்படி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா உங்களை மாதிரி அவர் இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வரணும். அவர் இந்த கிளாரிட்டி விச் இஸ் ஒரு பிஸ்னஸ் யூஸ் பண்ணோம்னா இவ்வளோ பெரிய ஸ்கேலபிள் பிஸ்னஸ் நீங்கள் இப்போ சூஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் யூ ஹேவ் அ வெரி வெரி பிக் டார்கெட். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனாக நீங்கள் ஆகிறதுக்கு வாட் ஆர் ஆல் த திங்ஸ் தட் யூ வாண்ட் டு டெல் தம்? ஓகே,
ஸோ இதில் 2 விஷயம் நான் சொல்லுவேன். ஒன்று, நான் எதுவுமே தெரியாமல் ஒரு விஷயத்தில் கற்றுட்டு நான் பெருசாக வரப்போகிறேன்னு சொல்கிறது இங்கே வாய்ப்பு இல்லை, ரொம்ப கம்மி. நீங்கள் எந்த பிஸ்னஸ் மேன் வேணாலும் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் இயர் ஒரு பர்ட்டிகுலர் டொமைனில் வேலை பார்த்து அதுக்கான ஸ்கில் செட்டை வளர்த்துருப்பாங்க. அந்த ஸ்கில் செட்டை வேறு அப்ளிகேஷனுக்கு வேணால் கொடுக்க முடியுமே தவிர, அந்த ஸ்கில் செட்டை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே ஒரு ஸ்டார்ட் அப்பை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. யூ நேம் எனி ஒன். ஓகே, அப்போது அதுக்கான ஒரு ஸ்கில் செட். இப்போ என்னோட கேஸில் எடுத்துட்டிங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ ஐ வாஸ் இன்டு 2 திங்ஸ். ஒன், சிக்னல்ஸ். தி செகண்ட் ஒன் இஸ் டீச்சிங். தீஸ் 2 ஆர் மை மெயின் ஏரியா. கோர் காம்பிடென்சி. இந்த காம்பிடென்சியில் நான் சொன்ன மாதிரி டீச்சிங் என்ன மாதிரி யாரும் பண்ண முடியாது. ரெண்டாவது, சிக்னல்ஸை வந்து நல்லா புரிஞ்சும் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் எனக்கு. பட் நீங்கள் ரொம்ப என்ன கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க இல்லையா? ஆமாம், டீச்சிங் உங்களை மாதிரி யாரும் பண்ண முடியாது. ஏன்னா யார் வேணாலும் இருக்கலாம். என்னை விட ஆட்டிடியூட் இல்லை. ஆன்லைனில் அழகாக என்னை விட டெக்னிக்கலாக சொல்லிக் கொடுக்குற ஆட்கள் நிறைய இருப்பாங்க, இல்லைன்னா சொல்லலை. ஆனால் எனக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? the way you teaching, the way I teach, and nobody can replace me. அந்த பர்டிகுலர் விஷயத்தில் என்னை விட பெட்டராக பண்ணுறதுக்கு ஆள் இருக்கலாம், ஆனால் என்ன ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அதில் ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஐ ஆம் வெரி கான்ஃபிடென்ட். ஐ ஆம் கண்டினியூஸ்லி இன்னோவேட்டிங். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் ஐ ஆம் ரெகுலர்லி மூவிங் வித் த பீப்புள், ஸ்டூடெண்ட்ஸோட மூவ் பண்ணுறது அண்ட் த சிக்னல். அப்போ இந்த 2 விஷயத்தை நான் வந்து நீஷா எடுத்துகிட்டு தான் வேலை பார்க்குறேன். அதுதான் எனக்கு வந்து இங்கே ஒரு விஷயமா சொல்லுது. ரெண்டாவது, நம்ம நினச்ச வேலை நம்மளுக்கு கிடைக்குமா, நம்ம விஷயங்கள்லாம் கிடைக்காது. ஸோ பீப்புள் சே பேஷன் கோஷன்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ்மேன் கோஷன்ட். பேஷன் கோஷன்னா எனக்கு பிடிச்சது தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் காலேஜில் பசங்களை கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து நான் சினிமா எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதில் சக்ஸஸ்ஃபுல் சினிமா மேக்கராக 1% கூட வர முடியாது. இல்லை, ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான்னா ஆயிரக்கணக்கான பேர் ஃபெயிலியர் தான் இருப்பான். அதை வந்து நம்ம வந்து பேஷனாக எடுத்துகிட்டு சக்ஸஸ் ஆனவங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. பட் நம்மளுக்கு மேபி தேர் எக்ஸெப்ஷன்ஸ். பட் ஆனால் உங்களுக்கு தெரியாமல் உங்ககிட்ட ஒரு விஷயம் வரும், அந்த வேலையை தான் நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. இல்லை, நிறைய பேருக்கு அப்படிதான். 99%. அந்த 1%ல நீங்கள் உங்கள் பேஷனும் உங்கள் லைஃபை மேட்ச் ஆகிறது வந்து அப்படிலாம் ஒருத்தன் கிடைச்சான்னா அவன்லாம் வந்து கிஃப்டட். அது மாதிரி ஆட்கள் யாரும் இருக்கிறது ரொம்ப ரேர். பட் இந்த இல்லை, அவங்கள யாரும் ஃபாலோ பண்ண முடியாது நேச்சுரலாக. அப்படி ஃபாலோ பண்ணனாலும் சச்சின் டெண்டுல்கரோ இல்லை லியோனல் மெஸ்ஸியோ இல்லை கிறிஸ்டியானோ ரொனால்டோ எடுத்திங்கன்னா, தே ஆர் த ஃபர்ஸ்ட் ஒன் டு கம் டு த கிரவுண்ட் அண்ட் லாஸ்ட் ஒன் டு லீவ் த கிரவுண்ட். அவனோட பேஷன் தான், பட் தே ஆர் த ஃபர்ஸ்ட் ஒன். தே ஆர் கிராஃப்டிங் தெம்செல்ஸ் எவ்ரி டே. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதுதான் இந்த கிராஃப்ட்ஸ்மேன் மைண்ட் செட்டும் வந்து அதை தான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு பிடிச்சது பிடிக்கல ஒரு வேலையில் நீங்கள் போயிட்டீங்க, கோ டு த எக்ஸ்ட்ரீம். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர். அந்த டீச்சிங்கில் நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்னு கேட்குறீங்கல்ல, ஐ டிட் ஆல் திஸ் திங்ஸ். ஐ எக்ஸ்பெரிமெண்ட். ஐ டிஸ்கஸ் வித் மை பியர்ஸ் வாட் இஸ் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் தே ஹேவ். வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இதை பண்ணாலே எல்லாமே சரியாயிடும். அண்ட் யூ நீட் டு ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் விஷன். இப்போ ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு வரணும்னா இங்கே எல்லாருக்கும் ஐடியா வந்து தடுக்கி வந்து எல்லாருக்கும் ஐடியா கிடைக்கும். ஐடியா மணி மாதிரி தான் எல்லாருக்கும் ஐடியா கிடைக்கும். பட் அந்த ஐடியாவை மெட்டீரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேகம் வேணும். அடுத்தது அதுக்கான மைண்ட் செட்டும் வேணும். அதுதான் இங்கே சேலஞ்ச். பட் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஐடியாவை மேபி நம்ம வச்சுக்கிட்டே இருக்கும்போது கன்சிஸ்டண்ட்டாக மேபி த யூனிவர்ஸ் வில் மேக் அஸ் டூ இட். எஸ், பட் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ வேறு ஐடியா மட்டும் பத்தாது இல்லை. ஸோ யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். இல்லைன்னா வேலை செய்யாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எனக்கு வந்து ஐஐடி டெல்லி வந்து என்னை எம்பேனல் பண்ணுறாங்க ஆஸ் எ ட்ரைனிங் பார்ட்னர்னா, ஐ வாஸ் கண்டினியூஸ்லி ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் ஸ்கில்லிங். ஸோ நான் அந்த டீச்சிங் லேர்னிங்கில் புதுசாக பண்ணுறது தான் இட் கெட்ஸ் தேர் அட்டென்ஷன். ஓகே, ஸோ 3 வருஷம் கழிச்சு ஓகே ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான், என்ன பண்ணுறான், இஸ் ஹி கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட் ஆர் நாட் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்கோப் அப்போ தான் வருது. உடனே வந்துடாது. ஸோ ஐடியா இருக்குது, இந்த ஐடியாவை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம், ஹவு வி ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட் ஐடியா, தட் மேக்ஸ் சென்ஸ். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐடியா எல்லாருக்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது சின்ஸ் யூ ஒர்க்கிங் வித் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது இந்த ஜென்ஸி அவங்கள வந்து அவங்களுக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்களா சொல்லணுன்னு? இப்போ நாங்கள்லாம் வந்து 90s, அதுக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரு கட்டத்தில் வந்து சிமிலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் த ஜென்சிஸ் ஆர் சேஞ்சிங் த ஒர்க் ஃபோர்ஸு, சேஞ்சிங் தேர் ஆட்டிடியூடு, சேஞ்ச் இன் எவ்ரி திங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இன்னைக்கு நாங்கள் பார்த்த வரைக்கும் என்னோட ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து ஒரு பெரிய இந்தியன் எம்என்சிக்கு உள்ள வேலைக்கு போகிறாரு. போயிட்டு வித்தின் அ வீக் ஹீ ரிசைன்ட் அண்ட் கேம்.
அந்த பையனோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபாய் வருஷத்துக்கு. ஃப்ரெஷ் இன்ஜினியரிங் கிராஜுவேட் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் 4 லட்ச ரூபாய்க்கு போகிறார். ஏன்டா வந்துட்டேன் அப்படின்னு கேட்குறேன். சார் அங்கே யூனிஃபார்ம் போட சொல்கிறாங்க சார், ஐ டோன்ட் லைக் இட். இந்த என்டையர் ஒர்க்கிங் சினாரியோ, நாங்களாம் காலேஜுக்கே யூனிஃபார்ம் தான் போட்டு காலேஜுக்கு யூனிஃபார்ம் போட்டு போனீங்க. அவன் அங்கே வேலைக்கு யூனிஃபார்ம் போட்டு போக மாட்டார். அவர் இஸ் நாட் ரெடி, இஸ் எ சாம்பிள், அவ்வளோதான். அப்போ இன்னைக்கு மைண்ட் செட் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இது பெரிய மைண்ட் செட் சேஞ்சஸ்லாம் இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது, இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. நாங்கள் படிக்கும்போது அப்படி தான் இருந்தது. மேபி அதை கொஞ்சம் அந்த இன்னைக்கு டெக்னாலஜி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய பண்ணுது, இல்லைன்னு சொல்லலை. பட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எம்ப்ளாயரும் மாறிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஜென்ரேஷன் மாறுது. நான் இன்னும் அதே ட்ரெடிஷ்னல், ஏன்னா எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியுது இல்லை, எல்லாருக்கும் தெரியுது. நான் ட்ரெடிஷ்னலாக நான் அப்ரோச் பண்ணிட்டு இருந்தேன். என்னை காலேஜ் படிக்கும்போது வாத்தியார் திட்டுவார், வெளியே நிற்க வைப்பார், வெளியே அனுப்புவார். இன்றைக்கி வந்து நான் அது மாதிரிலாம் சொல்ல முடியாது, போடான்ட்டு போயிடுவான். அண்ட் த அட்டென்ஷன் டைம் நாங்கள் படிக்கும்போது 20 minutes, லேட்டர் இட் பிகேம் 10 minutes. இல்லை இப்போ வந்து செகண்ட்ஸில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். now வந்து 60 seconds. ஈவன் த ரீல்ஸே வந்து 30 seconds முடிவு பண்ணிடுவான் வெதர் ஐ வாண்ட் டு see it or not. அப்போ how dynamically we should plan our lecturing, how dynamically we have to handle the candidates. In fact என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குன்றது அவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தா நான் கற்றுக்குறேன். அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கு, நீங்கள் நல்ல மூடில் இருக்கானா நார மூடில் இருக்கானன்றது அவங்க இல்லைன்னா திடீர்னு ஒரு நாள் தத்துவம் போடுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே நீங்கள் இந்த பையனை டிஸ்டர்ப் பண்ணாத, ஏதோ மைண்ட் செட்டில் இருக்கான், ஓகே டோன்ட் டிஸ்டர்ப் ஹிம். பட் அஃப்கோர்ஸ் ஐ ஹேவ் டு கெட் த ஒர்க் டன் ஃப்ரம். அதுவும் பண்ணணும் இதுவும் பண்ணி ஹேண்டிலும் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். அப்போது அதை பேலன்ஸ் பண்ணி. ஸோ இட் இஸ் நாட் வெரி ஈஸி ஆஸ் ஆஃப் நவ். ஈவன் கம்பெனியில் கூட வேலை செய்யலைன்னா ஏன் வேலை செய்ய மாட்டேங்கிற பண்ணுன்னு கூட சொல்லலாம். ஆமாம், அங்கே நீங்கள் அவங்க தானே காசு கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் பேலன்ஸ் பண்ணும்போது பயங்கர சேலஞ்சிங். அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெருசாக இருக்காது. யூ ஆல்வேஸ் ஹேங் அவுட் வித் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஒன்லி வித் சோஷியல் மீடியா ஆர் விர்ச்சுவலில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பேசுறதுக்கோ லாட் ஆஃப் பர்சனல் இன்ட்ராக்ஷன் இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் நிறைய வருது. ஸோ அடுத்த ஸ்கோப் எங்கே இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னா 3 விஷயம். ஒன்று, ஏருக்கும் ஐக்கும் டாக்டர்ஸ் நிறைய தேவைப்படுவாங்க. அடுத்தது சைக்காலஜிஸ்ட் நிறைய தேவைப்படுவாங்க. ஏன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது நிறைய தேவை. இப்போயே நாங்கள் படிக்கும்போதெல்லாம் காலேஜில் இதெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. இல்லை இன்னைக்கு நாங்கள் இருக்கும்போது கூட இப்போ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 20-30 years இருக்குன்னா, இப்போ நாங்களே ஒரு 10 years காலேஜ் முடிச்சு ஆகுது அப்படின்னா, நாங்கள் இருக்கும்போது கூட இந்த தெரப்பி இதெல்லாம் நாட் வெரி ஃபேமஸ். பட் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெரப்பி செஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த சைக்காட்ரிஸ்ட் கூட போய் இன்ட்ராக்ஷன்ஸாக இருக்கட்டும், நிறைய இன்னைக்கு ஸ்கூல்லே கொண்டு வந்துட்டாங்க. கேட்டால் நான் டிப்ரெஸ்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூலில் டிப்ரெஷன் இருக்கா? ஆமாம். அப்போ அப்படி இருக்கும்போது சைக்காலஜிஸ்ட் நீ நல்ல வேலை பேச ஆரம்பிக்கும் போதே எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது. இல்லை அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு அதுக்கான ஸ்கோப் வந்து நிறைய இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் யாராவது வராங்கன்னா இது எப்படி இந்த எல்லாத்துலேயும் பெட்டராக இருக்கும். லென்ஸ்கார்ட் எப்படி வந்து பாப்புலர் ஆனாங்க. See, everybody is wearing one or the other wearing spectacles, right? Same thing is going to happen with earbuds, earphones, headphones. இன்னைக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த சைக்காலஜிஸ்ட் ஷுட் பி வெரி ஸ்ட்ராங். அப்போ தான் இவ்வளோ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா காலேஜும் அட்லீஸ்ட் தே ஹேவ் 1 or 2 counselors and the government is also making this mandate. ஸோ ஒரு மென்டல் சப்போர்ட் ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் அந்த மாதிரி. ரைட். இப்போ நான் என்னோட அல்மா மேட்டர் விஐடிக்கு போனேன். அங்கே போய் பார்க்குறேன் நோட்டீஸ் போர்டில் அந்த நேம் போர்டில் பார்க்குறேன் கவுன்சிலர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 15 பேர் இருக்காங்க. I was asking, do you require 15? சார் இது பத்தலை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் அது பெரிய யூனிவர்சிட்டி, 60,000 ஸ்டூடெண்ட்ஸ் 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கு 15 கவுன்சிலர்ஸ் வந்து இஸ் நாட் எனஃப். அப்போது லுக் அட் டிமாண்ட் அண்ட் த இம்பார்ட்டன்ஸ். இப்போ நம்ம வேற டிமாண்ட் பேசிட்டு இருந்தோம், ஸ்கில்லிங். பட் இப்போ சைக்காலஜியோட டிமாண்டுமே அதிகமாக இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ஏரியா வேர் வி கேன் ஃபோக்கஸ் ஆஸ் அ ஸ்டார்ட் அப். கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு ஏதாவது க்ளோசிங் ஃபினிஷிங் வேர்ட்ஸ் ஏதாவது இருக்குங்களா? யூ வாண்டட் டு ஃபினிஷ் திஸ் எபிசோட் வித் சம்திங். ஒர்க் ஃபார் craft mindset rather than craftsman mindset rather than passion mindset. Thank you so much. Thank you. It was a wonderful interaction. Actually we learnt a lot starting from different paths. இவ்வளோ பார்த்துருக்க முடியுமான்னு. So it was nice having you here in WTL. Thank you Karthik. Thank you.